மதிப்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் ஆரம்பித்து வச்சோம் போன மாதம் சீரா என்ற பகுதியில் ஒரு சின்ன விளக்கத்தை மட்டும்தான் தந்தோம். சீரா தாரீഖுக்கும் தாரீഖ்ன்றது வரலாறு. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துலேருந்து கடைசி வரைக்கும் உள்ள அவ்வளவும் வரலாறு தாரீഖ்னு தான் பாவிக்கிறேன். அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுக்கு மட்டும் சீராண்டு யூஸ் பண்ணுறேன். ஏன் காரணம், அப்போ அது ஏன் வித்தியாசப்படுதுன்னு சொல்லி நாங்கள் பேசுகிற நேரம் தான் உங்களுக்கு சுருக்கமாக ஞாபகப்படுத்தினோம். எல்லா வரலாறும் ஒரு மனுஷன் மௌத்தாயின பிறகுதான் துவக்கப்படுற. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை பொறுத்த வரையில் அவங்க பிறக்க முந்தையே தொகுக்கப்பட்ட பேசப்பட்ட ஒரு வரலாறு. வேதங்கள் கூட அதை பற்றி பேசிக்குது. அதுக்கான நாங்கள் ஆதாரம் எல்லாம் உங்களுக்கு முன் வச்சோம். எனவே தான் அப்போ சீரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வித்தியாசமாகிற அந்த பகுதியை கடைசியில் நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினோம். அதை ரெக்கார்டிங் மீக்குது. நீங்கள் வேணுமேண்டா அதில் கலந்து கொள்ள கிடைக்காதாக்கள் அதை மீட்டி பார்க்கலும். இன்றைக்கு நாங்கள் வரப்போகிற பகுதி, நான் இன்றைக்கு முக்கியமான 2 பகுதியை தொடர்புபடுத்துறது என்னன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராவை படிக்கிறதுக்கு முக்கியத்துவம் என்ன, ஏன் படிக்கணும்ன்ற பகுதி ஒன்றும், 2வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபி. எனவே திடீர்னு ஒரு நபி அல்லாஹ் தஆலா அனுப்பல கடைசா. அப்போ அது ஒரு பெரிய ஒரு தொடர் ஒன்றிக்குது. எனவேதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கடைசி நபியா சர்வதேச நபியா அனுப்புறதுக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை எப்படி ஆர்கனைஸ் பண்ணினான், எப்படி தயார்படுத்தினான்ற ஒரு பெரிய ஒரு பகுதி ஒன்றிக்குது. அதை நான் மிச்சம் சுருக்கமா இன்றைக்கு அதையும் சேர்த்து முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த இதுல இருந்தான் சரியா ஓண்டா ஒரு பகுதி பாதியா பார்த்துட்டு போவோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப இன்றைக்கு பேசுற பகுதியில முதலாவது பகுதி, ஏன் சீராவை படிக்கணும்னாங்க. அப்ப சீராவை படிக்கிறதால எங்களுக்குள்ள பிரயோசனம் என்ன, பயன்கள் என்ன, எனவேதான் ஏன் சீராவை படிக்கணும். அப்ப அதுல ஒன்று, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் எங்கட கலிமா, அப்படித்தானே. அப்ப ஈமான், அப்ப எங்கட ஈமான்ல முதல் அம்சம் கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இப்ப சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்னா அல்லாஹ்வை தவிர வேற நாயன் இல்ல, ரப் இல்ல, அப்படித்தானே, இலாஹ் இல்ல. அடுத்த 2வது பாதி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அப்ப அந்த கலிமால 2 விஷயம் தான் வருது, அல்லாஹ், அடுத்தது ரசூல், விளையினா. எனவேதான் அல்லாஹ்வை பத்தி சரியா விளங்குறதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சரியா விளங்காட்டியும் கலிமா கம்ப்ளீட் இல்ல, விளையினா. கலிமா கம்ப்ளீட் இல்ல. அப்ப எங்கட ஈமான்ல முதல் அம்சமே கம்ப்ளீட் இல்லை. எனவே என் ஈமான்ல முதலாவது அம்சம் கலிமாவை நான் பூரணப்படுத்தணும்டா 2 விஷயத்தை தெளிவா விளங்கிக்கணும். அல்லாஹ் பத்தி எனக்கு கிளியர் இருக்கணும். அடுத்து யாரை பத்தி இருக்கணும், நபியை பத்தி, ரசூல் ஸல்லல்லாஹு பத்தி. அப்பதான் லா இலாஹ இல்லல்லாஹ். எனவேதான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்ன்றது கம்ப்ளீட் ஆகணும்டா அல்லாஹ் பத்திய தெளிவும் கிளியர் ஆயிக்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்திய அந்த தெளிவும் நல்ல ஆயிக்கணும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சரியா விளங்கணும்டா அவனோட வாழ்க்கையை சரியா படிச்சுக்கணுமே. எனவேதான் அப்பதான் அந்த கலிமாவே கம்ப்ளீட் ஆகுது. எனவே முதலாவது அம்சம் எங்கட ஈமான், எங்கட கலிமாவை முழுமைப்படுத்துறதுக்கு கட்டாயம் நாங்க சீராவை படிச்சுக்கணும். இது ஃபர்ஸ்ட். 2வது விஷயம், நீங்க இஸ்லாத்துல உள்ள எதை விளங்கணும் உண்டாலும் சரியா, யார்ட வரலாறு தெரிஞ்சுக்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வரலாறு. குர்ஆன விளங்கணும், சொல்லுங்களே, குர்ஆன விளங்கணும். குர்ஆன விளங்க போற நேரம் தஃப்சீருண்டுவோம். தஃப்சீருக்குள்ள நாங்க போனா சபபுன் நுசூலுண்டுவோம். இப்படி தஃப்சீரை படிக்கிற நேரம் எத்தனையோ விஷயமாக்குல வரும். அப்ப சபபுன் நுசூல்னு சொல்ற நேரம் அந்த ஒரு குர்ஆன் வசனம் இறங்கினதுக்கான காரணம் என்ன, அப்ப அதை படிக்கணும்டா யார்ட வாழ்க்கையில போயிட்டு பார்க்கணும் அதை. எனவேதான் குர்ஆன சரியா விளங்கணும்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வரலாறு சரியா படிச்சிருந்தா தான் குர்ஆன சரியா விளங்கிடும். இது அப்ப குர்ஆன விளங்குறதுக்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு சரியா படிச்சிருந்தா தான் விளங்கிடும். அதே மாதிரி ஹதீஸை நீங்க சரியா விளங்கணும். யார்ட வரலாறு படிச்சுக்கணும், ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே ஹதீஸ். எனவே ஹதீஸை சரியா விளங்கணும் என்றாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு படிச்சுக்கணும். அப்பதான் அந்த ஹதீஸை கூட முழுமையா விளங்குறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி அடுத்த பகுதி எல்லாம் பாருங்களேன், அகீதான்னு சொல்லுவோம், விளையினா, ஃபிக்ஹுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் யார்ட வாழ்க்கையில இருந்து வருது, குர்ஆன்ல இருந்தும் ஹதீஸ்ல இருந்தும். எனவே இந்த ஃபிக்ஹ் ஐக்கட்டும், அகீதா வைக்கட்டும், உசூல் ஃபிக்ஹ் ஐக்கட்டும், சரியா, இதெல்லாம் இஸ்லாத்துல ஈக்கிற என்னென்ன கலைகள் ஈக்குதோ அவ்வளவுத்தையும் படிக்கணும்டா அது யார்ட வாழ்க்கையோட தொடர்புடையது,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையோட. எனவே சீராவை சரியா விளங்கியிருந்தா, சல்லல்லாஹு வாழ்க்கையை சரியா விளங்கியிருந்தா தான் இது எல்லாத்துலயும் நல்லா எங்களுக்கு கிளியர் கொண்டு வரும். இதே உங்களுக்கு படிச்சுட்டு போக்கல விளங்கும் எவ்வளவு முக்கியமான ஒரு பகுதின்றத நாங்க என்ன பெரிய ஒரு பகுதி. அப்ப படிச்சுட்டு போற நேரம் தான் விளங்கும். நாங்க கிளியரா இதை விளங்கினோம்டா அடுத்த எல்லாமே எங்களுக்கு சிம்பிளா விளங்குறதுக்கு சான்ஸ் ஆயிக்கும். எனவேதான் பிரிக்க இயலாத பகுதிகள். இதே மாதிரி இன்னொன்னு பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள விரும்புறேன்னு சொல்லி ஒண்டிக்குது. இப்ப நீங்க இப்படி கேள்விப்பட்டிருப்பாங்க. உதாரணமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி குர்ஆன் வசனம் செல்ற நேரம் பல இடங்கள்ல பல மாறி செல்லும். நான் போன முறை ஞாபகப்படுத்தினேன், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், உலகத்தார்களுக்கு நீங்க அருளாக அனுப்பப்பட்டிருக்கிற. அப்ப அந்த உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கும் அருள். நாங்க சொன்னோம் மனுஷனுக்கு மட்டும் இல்லை, ஜின்கள், மனுஷர்கள், விலங்குகள், பறவைகள், இப்படி என்னென்ன உயிரினம் எல்லாம் இருக்குதோ எல்லாத்துக்கும் இரக்கமா அன்பா அனுப்பப்பட்டா. அப்ப அவனோட வாழ்க்கையில தான் போயிட்டு படிக்கணுமே. எனவேதான் மிருகங்களோட எப்படி நடந்து கொண்டாங்க, பறவைகளோட எப்படி நடந்து கொண்டாங்க. இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரஹ்மத், அருள். அப்ப இரக்கம்ன்றது உலகத்துல உள்ள எல்லா படைப்பினங்களோடையும் எப்படி நடந்து கொண்டன்றத அவனோட வாழ்க்கையை படிக்கிற நேரம் தான் அது எங்களுக்கு விளங்கலும். அது இன்னொரு பகுதி. சரி, அதோட மஹப்பத்துர் ரசூல்னு சொல்லி ஒரு பகுதி உண்டு. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நேசிக்கிற, அது நிறைய பேசப்படுற ரபியுல் அவ்வல் மாசத்துல அந்த பொதுவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீளாத பேசுற நேரம் பேசுவாங்க. எது? மஹப்பத்துர் ரசூல். சரியா? அப்ப மஹப்பத்துர் ரசூல் அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும். பாருங்க, நல்ல ஒரு பாயிண்ட் ஒன்றை சொல்லுது குர்ஆன். இது அந்த சூரத்துல் அஹ்ஸாப்ல 6வது வசனம்னு நினைக்கிறேன். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய உயிரையும் விட மேலானவர்கள். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹு, அவர்களுடைய மனைவிமார், உம்மஹாத்துஹும், மூமின்கள் யாரு? தாய்மார்கள். இப்ப இந்த வசனத்தை நீங்க விளங்குற நேரம் பாருங்க, எங்களோட உம்மா யாரு? இந்த எங்களோட உம்மா தெரியும், அப்படித்தானே? என்ன பெற்றெடுத்து வளர்த்தது என்ன உம்மா. அப்ப உம்மோட ஃபேமிலி எனக்கு தெரியுமாண்டா தெரியும், எல்லாருக்கும் தெரியும் தானே. உம்மோட ஃபேமிலி, உம்மோட தாத்தா, தங்கச்சி, மாமா, சாட்சி இதெல்லாம் சொல்லி உம்மோட நான தம்பிக்கெல்லாம். அப்ப உம்மம்மா அப்பான்னு சொல்லி உம்மோட இந்த உம்மோட ஃபேமிலியோட எங்களுக்கு நல்ல லிங்க் கொண்டிருக்குன்னு நல்லா தெரியும். சரியா? இது உம்மோட குடும்பம், ரைட்? என்ன உம்மா. இப்ப சொல்லுங்க, ரசூல் ஸல்லல்லாஹு ஏன்னா ஒரு முஸ்லீமை பொறுத்த வரையில அவனை பெற்றெடுத்த அந்த உம்மா மட்டும்தான் உம்மாவா? எத்தனை உம்மா ஒரு முஸ்லீமுக்கு? எத்தனை உம்மா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மனைவிமார் எல்லாம் யாரு? உம்மா, ரைட்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மனைவிமார் எல்லாம் உம்மண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி எங்களுக்கு யாரு? எங்களுக்கு யாரு? வாப்பான்னு தானே சொல்லணும். வாப்பான்னு சொல்லல குர்ஆன். இங்க உம்மோட இடத்துல கொண்டு போயிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மனைவிமாரை வச்ச. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மட்டுமில்ல நீங்க நேசிக்கிறன்றது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி நேசிக்கிறன்றது ஒரு பகுதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி குடும்பத்தையும் எப்படி பார்க்கணும், ஏண்ட உம்மோட ஃபேமிலி இடத்துல வச்சு பார்க்கணும். நாங்க அப்படி பார்க்கிறோமா? சொல்லுங்க பாக்க. எத்தனை உம்மான்றதே பதில் வரல. இப்ப உம்மோட பேரை கேட்டா தெரியுமா? இன்னைக்கும் கஷ்டப்படுத்த சொல்லுவாங்க. இப்ப அப்ப எங்களுக்கு என்ன சொல்ற? எத்தனை உம்மான்னு தெரியாத புள்ளகள், உம்மோட பேரும் தெரியாத புள்ளகள். அப்படி பிள்ளைக்கு என்ன சொல்ற? என்னமா பேருன்னு சொல்லிங்க. சரியா? உம்மோட பேரும் தெரியாட்டி அந்த பிள்ளைக்கு என்ன சொல்ற? என்னமா ஒரு பேரோட வச்சீங்க. சரி, அப்ப நாங்க எல்லாம் அந்த லிஸ்ட்ல நிக்கிறோம், அப்படித்தானே? இந்த இடத்துல நாங்க பிள்ளையா சரியா? ஏண்ட உம்மாவை தெரியா? ஏண்ட குடும்பத்துல உம்மோட இடத்துல, உம்மோட குடும்பத்துல இடத்துல யாரை வைக்க சொல்லிக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஃபேமிலியை வைக்க சொல்லிக்குது. அப்ப நான் அந்த இடத்துல வச்சு பார்க்கணும்டா. சொல்லுங்கள, ஏண்ட உம்மமாவை தெரியும், ஏண்ட உம்மாவை தெரியும், உம்மோட தாத்தா, தங்கச்சி, நானா, தம்பின்னு சொல்லி குடும்பத்தை தெரியும். அவங்களோட நேசிக்கிறோம், போறோம், வாரோம், உறவிக்குது. அவங்கள கஷ்டம் துன்பம்டா நான் கலந்து கொள்றோம்னுவீங்களே. இப்ப அதே மாதிரி எங்களுக்கு இங்க இருக்குதா? அப்படி ஒன்று இருக்குதா? ரசூலுல்லாஹோட உம்மா வாப்பா, அவனோட உம்மா வாப்பாட உம்மோட ஃபேமிலின்னு வர, அவனோட மனைவி மாட்ட ஃபேமிலி. அப்ப அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறோமா? என்ன பின்னணின்னு பார்த்துக்கிறோமா? தெரியாட்டி சரியா பிள்ளையா? ஏன்? ஏண்ட உம்மா
இந்த உம்மாவை பத்தி தெரியாட்டி அந்த பிள்ளைக்கு என்ன சொல்ல போறாங்க? உம்மோட பேரை தெரியாட்டி பேரோட வச்சிங்க, பிரச்சனை இல்லை. சரியா? உம்மாவை பத்தி தெரியா, உம்மோட வரலாறு தெரியா, உம்மோட குடும்பத்தை தெரியாட்டி அந்த புள்ள என்ன புள்ள? அதுக்கும் இன்னொரு பேரை வைங்க வேணும்டா. சரியா? என்ன ஒரு புள்ளன்னு வைங்களே. என்னண்டா அப்ப நாங்க எல்லாரும் எந்த லிஸ்டுக்குள்ள இப்ப வரோம்? எந்த லிஸ்டுக்குள்ள வரோம்? உம்மோட பேரும் தெரியா, உம்மோட குடும்பமும் தெரியா, என்ன இஸ்லாமிய சட்டப்படியே ஏன் உம்மாவா மாத்தின? எனவேதான் இந்த ஃபிக்ஹ்ல, அதாவது இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுவாங்க, இமாம்கள் சொல்லுவாங்க, நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும். அப்ப மூமின்களோட தாய்மார்கள் சொன்ன காரணமே ரசூல் ஸல்லல்லாஹு மனைவி மாற, ஏன்னா உம்மாவை திருமணம் முடிக்கலது. எனவே எல்லாருக்குமே திருமணம் முடிக்கிறது ஹராம். அப்படிதான் ரசூல் ஸல்லல்லாஹு மனைவி மாற அதுக்கு பிறகு யாரும் முடிக்கல. அப்ப உம்மோட அந்தஸ்துல கொண்டு வச்சாதான் அது சாத்தியம். ஏன்னா பின்னால வேற பிரச்சனைகள் வரப்படாது. அது மட்டும் இல்ல, உம்மோட குடும்பத்தின் இடத்துல கொண்டு வச்சுக்கிற அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அவங்க வாப்பட அந்தஸ்துல பார்க்கப்படணும். ஆனா அப்படியே குர்ஆன் சொல்லிக்குது, வாப்பட அந்தஸ்துல பார்க்க சொல்லல. அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். ஏண்ட உயிரை விட மேல வச்சு பார்க்கணும். யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு மனைவி மாற உம்மோட அந்தஸ்துல பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அவங்கள என்ன விட, ஏண்ட உயிரை விட மேல வச்சுதான் பார்க்கணும் ஒவ்வொரு முஸ்லீமும். சிலங்களே இந்த நிலைக்கு நாங்க போகணும்டா தானே கம்ப்ளீட் ஆகும். உண்மையான ஈமான்களோட மனுஷனா மாறுறோம். அப்ப எதை விளங்கிக்கணும்? நாங்க அந்த சரியா வரலாறு விளங்கிந்தா தான் உண்மையா இந்த இடத்துக்கு போவோமே. எனவேதான் எங்களுக்கு தெரியா, படிச்சில்ல, சரியா கிளியரா விளங்கல்ல. இதாலதான் இந்த ரெண்டு இடத்துலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி நேசிக்கிற விஷயத்திலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி குடும்பத்தை நேசிக்கிற விஷயத்திலையும் நாங்க பிளவுட்டிக்கிறோம். எனவே அதை கிளியர் பண்ணணும்டா யாரோட வரலாறு தெரிஞ்சுக்கணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வரலாறு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் மஹப்பத் வரும். எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சீராவை படித்தல் என்பது வெறும் அவங்களோட வரலாறு மட்டும் படிச்சுட்டு போறது இல்லை, அவனோட ஃபேமிலியையும் சேர்த்து படிக்கணும். சரியா? அது மட்டும் இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு குர்ஆன் பாவிக்கிற சொற்பிரயோகம் அடுத்தது என்னன்னா சொற்பிரயோகம் ஹாத்தமுன் நபி. சரியா? ஹாத்தமுல் அன்பியா அந்த சொல் தான் வரும். ஹாத்தமுன் நபியின், அப்ப நபிமார்கள்ல முத்திரை கடைசி, அப்படித்தானே? கடைசி நபி, அதுக்கு போறோம் நபி இல்லை. அப்ப அதுக்கு போறோம் நபி தேவையில்லைண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அனுப்புற நேரம் அப்ப அந்த கால பிரிவு உலகத்துல எல்லாரும் தொடர்பு படக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் நெட்வொர்க் கொண்டு உருவாக்கணுமே. எனவே நீங்க இந்த சீராவை நான் இப்ப அடுத்த பகுதி விளங்கப்படுத்த போறதுதான், திடீர்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இன்டர்நேஷனல் நபி அனுப்பல, அதுக்கான உலகத்தை ஒழுங்குபடுத்தி உலகத்துல பெரிய ஒரு சர்வதேச ஒழுங்கொண்டு ஏற்படுத்தி போட்டுத்தான் அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அனுப்பினான். அப்ப அதுக்கு முந்தின வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா தான் அதை எங்களுக்கு தொடர்புபடுத்தலும். எனவேதான் இப்படி நீங்க பார்த்துட்டு போற நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சீராவை படிக்கிறன்றது இது, அது ஈமானோட சம்பந்தப்பட்டது. அப்ப குர்ஆன ஹதீஸ விளங்குறது, இஸ்லாத்துல உள்ள எல்லா அம்சத்தையும் விளங்குறது, இபாதத்தை விளங்குறது. சரியா? இபாதத் அடுத்து இன்னொரு பாயிண்ட், இபாதத். அப்ப இபாதத் எங்கேன்னு வருது? ரசூலுல்லாஹி தானே வருது. எனவே சரியா இபாதத்தை விளங்கணும் என்றாலும் ரசூலுல்லாஹியோட அந்த வரலாறை படிச்சிருந்தா தான் நல்ல கிளியரா விளங்கலும். இப்படி ரசூலுல்லாஹியோட குடும்பத்தை விளங்குறது, இதெல்லாம் சேர்த்து நான் சில அம்சங்கள் அப்படி ஞாபகப்படுத்தினேன். இதுதான் சீராவை படிக்கிறதுல மிக முக்கியமான அம்சங்கள். சரிதானே? ரைட். அப்ப இப்ப முதலாவது பகுதியை மிச்சம் சுருக்கமா நான் ஞாபகப்படுத்தினேன். சரியா? அதுலயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஹப்பத் என்று சொல்ற நேரம் நீங்க அந்த மஹப்பத்தை எப்படி பார்க்கணும்? நான் சொன்னேன் இப்ப உம்மோட குடும்பத்துல, அப்ப இப்ப சொல்லுங்களேன், இப்ப உம்மோட குடும்பத்தோட நாங்க எப்பவும் லிங்க் ஆயிப்போமா இல்லையா? தீபம் தானே. அதே மாதிரி டெய்லி தொடர்பு உடைக்க வேண்டிய, இப்ப சொல்லுங்களேன், இன்னைக்கு உம்மாண்டிந்தா புள்ளைக்கும் உம்மாக்கும் ஒரு தொடர்பு எப்பயும் மீக்குதா இல்லையா உம்மான்ற இடத்துல? அதே மாதிரி டெய்லி தொடர்பு வைக்க வேண்டிய ஒரு குடும்பம் என்ன குடும்பம்? அதிகதான் எங்கள்கிட்ட. இன்னைக்கு போன மாசம் படிச்சதுக்கு இந்த மாசம் வந்து உட்கார்ந்து படிக்க போறோம், அவ்வளவுதானே. அப்ப எப்படி அந்த தொடர்பு ஏற்படுத்துற? அல்லாவோட உள்ள உறவு, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாவோட உள்ள உறவு வார நேரம் டெய்லி தொழுகிறோம், டெய்லி குர்ஆன் ஓதுறோம். அப்ப யாரோட லிங்க் ஆகுது? அல்லாவோட. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் சரி. முஹம்மது ரசூலுல்லாஹ்ன்றத பிராக்டிஸ் பண்றேன்டா என்ன செய்யணும் இப்ப? அப்ப எங்கள்கிட்ட டெய்லி சீராவை படிக்கிற ஒரு பண்பொண்டிக்குதா? அதுல ஏதாவது நடைமுறைப்படுத்துற ஒரு பண்பொண்டிக்குதா? படிச்சு சரியா விளங்கிந்தா தானே நடைமுறைப்படுத்துற அந்த பகுதி போவோம். எனவேதான் டெய்லி என்ன உம்மோட ஃபெமிலியோட இருக்கிற அந்த உணர்வு, அந்த உம்மோட ஃபெமிலின்ற உணர்வு வரணும்டா ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹி ஃபெமிலியை பத்தி நான் படிச்சுக்கணுமே. எனவேதான் அங்க சீரா தொடர்படுது.
இப்ப மஹப்பத் ரசூலுல்லாஹ்ல நேசித்தல்ன்ற பகுதி வார நேரம் ஏந்த உயிரை விட நேசிக்கணும் தானே. இதை நீங்க படிச்சிருப்பீங்க, சில சம்பவங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படி சஹாபாக்கள் எப்படி நேசிச்ச, உண்மையிலே அதை எங்கள்கிட்ட வருதுன்னா வருது இல்லை, ஏன்னா நாங்க சரியா விளங்கல்ல, அதான் உண்மை. இப்ப சொல்லுங்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சௌரு குகையில் ஒளிஞ்சிக்கிற நேரம் ரசூலுல்லாஹோட அந்த ஓட்டையோட அடைச்சிட்டு இந்த கதை கேள்விப்பட்டிருப்பாங்க. இந்த ஓட்டையை அடைச்சிட்டு இருந்தா குகை உள்ளுக்குள்ள, அதுவும் பாலைவனத்துல கடுமையான விஷ உயிரினம் கடிச்சா நான் மவுத்தாக வேண்டும் தெரியுமா தெரியாதா? அப்ப தெரிஞ்சுட்டு மூடிட்டு இருந்தார், அப்படித்தானே? அப்ப மூட்டத்தலை மட்டும் செஞ்சார், அப்படியா? அப்படித்தான் நாங்க யோசிப்போம், என்ன மடத்தலை மட்டும் செஞ்சுக்கிறார், தெரிஞ்சுட்டு அந்த இதை அடைச்சிட்டு இருந்திக்கிறார், கடிக்கும்னு தெரிந்தாரு. சரியா? நினைச்ச மாதிரியே கடிச்சிச்சா இல்லையா? ஏன்னா எல்லா ஓட்டையும் அடைச்சிக்குது, அந்த ஓட்டை ஒண்ணு மட்டும்தான் நீக்குது, அதால வந்துச்சு, வரையெல்லாம் கொத்துச்சு. இப்ப விஷம் ஏறுது. ஒரு நெலும்பு கடிச்சாலே நீங்க என்ன செய்யற? நெலும்பு சும்மா நெலும்பு கடிச்சாலே படுற பாடு தடமாத்தம், அதுக்கு எத்தனையோ செலவழிச்சு வாங்குற அடிக்க கொள்றதுக்கு எல்லாம் எத்தனையோ ஒரு நாள் செலவழிக்கிற, அப்படித்தானே? சரியா? நெலும்பு விடுங்களே, பாம்பொண்ட தூரத்துல கண்டாலே பிடிக்கும். சிலர் இங்க மேசையில ஏறிடுவாங்க, அங்க பாம்பிக்கும், அப்படித்தானே? அப்ப என்னண்டா, இப்ப இது கடிக்க போகுதுன்னு நல்லா தெரியும், கடிச்சிட்டுன்னு தெரியும். சரி, இப்ப அவங்கள கடிச்சுன்னா என்ன நடந்திருக்கும்? கடிக்க போகுதுன்னு முந்தையே சத்தம் போட்டு செத்து போயிட்டு இருந்தாங்க, கடிச்சிட்டுன்னு தெரிஞ்சோடனே சும்மாவே செத்து போயிட்டுருவோம், அப்படித்தானே? இப்ப விஷம் ஏறுது, மௌத்தாக போற யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. என்ன செஞ்சார்? கத்தி பரட்டினாரா? கால் இழுத்தாரா? அப்படியே இருந்தார். தாங்க இல்லாம கண்ணீர் வந்து யார்ட முகத்துல விழுது? ரசூலுல்லாஹ் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கண்ணீர் உளுந்தத்துலதான் என்ன செய்யறாங்கன்னா, என்னன்னு எலும்பி கேட்டோன்னே இப்படித்தான் சப்ஜெக்ட சென்ன, எழுப்பல்ல, செல்லல்ல, செல்லிந்தா கோவிச்சிப்பாங்களா? இல்ல. அப்ப இதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க, எப்படி தெரியுமா? ஏந்த உயிரை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கம் மேலானது. பாருங்க எப்படி நேசிச்சு. நான் மௌத்தாயினாலும் பரவாயில்ல, யார்ட தூக்கம் களையப்படாது. நாங்க எப்படி எத்தனை பேர்ட்ட தூக்கம் கலைஞ்சாலும் பரவாயில்ல, நான் மௌத்தாகப்படாது, அப்படித்தான் எங்கட ஸ்டைல். அப்ப நோய் ஒன்று வந்தாலும் அப்படித்தானே, எத்தனை பேர்ட்ட தூக்கம் கலைஞ்சாலும் பரவாயில்ல, நான் மௌத்தாகப்படாது. ஆனா அபூபக்கர் எப்படி யோசிச்சாங்க? நான் மௌத்தாயினாலும் பரவாயில்ல, யார்ட்ட தூக்கம் கலையப்படாது. இதுதான் நேசம். எங்களை கிட்ட வைக்கணுமா? இதை மாதிரி அபூபக்கர் சம்பவம் நிறைய இருக்குது, சஹாபாக்கள்கிட்ட நிறைய இருக்குது. அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அப்ப நான் உங்களை எனக்கு போறோம், நான் உங்களைத்தான் விரும்புறேன்னு சொன்னாங்க. யாரு? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா துமின், நீங்க ஈமான் கொள்ளல. எப்படி இருக்கும்? அப்ப எங்களை பார்த்து இப்படி சொல்லணும், எங்களை பார்த்து இப்படி சொல்லணும். அப்ப ஈமான் கொள்ளலன்னே சொல்லியாச்சு. உமர் தான் சரியான அப்செட் ஆயிட்டு, என்னடா இது? அதுக்கப்புறம் போயிட்டு யோசிச்சு பார்த்துட்டு திரும்ப வந்து சொல்றாரு, யார சொல்ல, என்ன விட நான் உனைத்தான் நேசிக்கிறேன், என்ன விளங்கிச்சு, நான் விட்ட பிள்ளை என்னன்னு சொல்லி, அல் ஆனையா உமர், இப்பதான் நீங்க ஈமான் கொண்டிருக்கிறீங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப என்னண்டா, எதிர்பார்க்கிற விஷயமே ஏண்ட உயிரை விட யாரை நேசிக்கணும்? அப்ப சரியா அந்த நேசம் வரணும்டா யார்ட வரலாறு சரியா தெரிஞ்சுக்கணும். ரசூலுல்லாஹோட வரலாறு சரியா தெரியலையா, அந்த நேசம் வராது. ஏன்னா ஏன் நாங்க எங்க உம்மாவை நேசிக்கிறோம்டா, உம்மாவை பத்தி நல்லா தெரியுமே, உம்மோட உண்டா இருந்தோமே, விளையினா உம்மோட கஷ்டம் துன்பம் பிரச்சனை தெரியுமே, அதால உம்மாவை நேசிக்கிறோம். இந்த நேசம் ஒவ்வொரு நாளும் உம்மாவோட உறவுதான் காரணம். இத மாதிரி ரசூலுல்லாஹோட குடும்பத்தோட நேசம் வரணும்டா எங்களுக்கு அது சம்பந்தமா ஒவ்வொரு நாளும் நாங்க படிக்கணும், அது தேடணும், அது சம்பந்தமான அந்த நாலேஜ் இருந்தா தான் அது பாதிப்பு வரும். எனவேதான் அந்த மஹப்பத்து ரசூல். அப்ப லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா கூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வவலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். ஹதீஸ்ல வருது அப்படின்னா, லா யுமினு அஹதுக்கும், உங்கள் ஒருவரும் ஈமான் கொண்டவராக மாட்டார். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா கூன அஹப்ப இலைஹி அவருடைய வாப்போ விட, மகனை விட, மனிதர்கள் அனைவரையும் விட நான் நேசத்துக்குரியவனாக மாறாத வரைக்கும் யாரும் ஈமான் கொள்ளல. இப்ப சொல்லுங்க, இப்ப நாங்க எங்க இருக்கிறோம்? எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம்? விளையினா. எனவேதான் நாங்க எங்கட ஈமானை முழுமைப்படுத்தணும்டா எங்க ரசூலுல்லாஹோட சீராவை படிச்சு அந்த மஹப்பத்துன்ற இடத்துக்கு போனா தான் அது சாத்தியமாகுமே. எனவே இந்த எல்லா பின்னணிகளும் தான் நாங்க
சீராவை படிக்கிறதுக்கான முக்கியமான நோக்கம். எனவே முதல் பகுதி இதுதானே. சரி, முதல் பகுதி. அப்ப சீராவை நாங்க ஏன் படிக்கணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு ஏன் படிக்கணும்ன்றதுக்கான சில காரணங்களை ஞாபகப்படுத்தினேன். சரி ரைட். இப்ப ரெண்டாவது பகுதிக்கு போறோம். இதுக்குள்ள ஏதாவது கிளியர் பண்ணணுமா? இதுக்குள்ள இல்லாட்டி உங்களோட கருத்துக்கள் என்னமா இருக்குதா? இந்த அவசரமா கேளுங்க, இல்லாட்டினா அடுத்த பகுதி போறேன். அடுத்த பகுதி ஒண்ணுமில்ல. அடுத்த பகுதி அடுத்த பகுதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு வந்ததில்லையே. கடைசி நபி, உலகம் அழியும் வரைக்கும் வேற நபி இல்லை. அப்ப தரமான ஒரு குவாலிட்டியான நபி ஒன்று அனுப்பணுமா இல்லையா? அனுப்பணும் தானே. எனவே அல்லாஹ் தஆலா எப்படி தரப்படுத்தினான்? ரைட். நான் இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன். எங்களுக்கு நடந்த பிரச்சனை என்னன்னா, நானும் ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருந்தேன். அப்ப ஸ்கூல்ல நீங்களும் படிச்ச அனுபவம் இருக்கும், நாங்களும் எல்லாரும் ஸ்கூலுக்கு போன அனுபவம் இருக்கும். ஸ்கூல்ல இந்த இஸ்லாம் பாடம் எத்தனாம் பாடம் சொல்லுங்க பாக்க? கடைசி பாடம். ஃபர்ஸ்ட் பாடம் எல்லாம் என்ன? மேத்ஸ் சயின்ஸ் தானே போடுற. கடைசி பாடம் இஸ்லாம் பாடம். இது பசிச்சு எல்லாம் படிச்சு டயர்ட் ஆகிக்கிற நேரம் இஸ்லாம் டீச்சர் வந்தோடனே கதை ஒன்று சொல்லுங்களேன். அதுதானே நடக்கிறது. எனக்கு நடந்தது அதுதான். சரியா? கதை. அப்ப அதுலயே டைம் போயிட்டு படிக்கிற மூட்லயே இக்காத புள்ள. சரி, இப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நடக்கிற சயின்ஸ், மேத்ஸ், சோசியல் ஸ்டடிஸ் இந்த மாதிரி எல்லாம் பாடத்துல வரலாறு எல்லாம் படிச்சுட்டு அதுல டீச்சர் படிச்சு கொடுத்தீப்பா. முந்தி நாங்க படிச்ச இதை வச்சு சொன்னா அபிவிருத்தி குறிகாட்டின்னு சொல்லி படிச்சு கொடுக்குற நேரம், ஒரு நாட்டோட அபிவிருத்தியை பார்க்கிற நேரம் படிப்பறிவு வீதம் சொல்லி எங்கட நாடு ஆக முன்னுக்கு இது எழுத்தறிவு இந்த படிப்பு இல்லை அப்படித்தானே. 96%. சரியா? ஏன்னா எழுத வாசிக்க தெரிஞ்சா படிச்சாக்கள். இதை சும்மா அழகா டீச்சர் படிச்சு தந்துட்டு போயிட்டீப்பா. சரியா? இப்ப இன்டர்வலுக்கு முந்தி நல்லா ஃப்ரெஷ் ஆகிக்கிற நேரம். இப்ப கடைசி பாடத்துக்கு இஸ்லாம். அதையும் எத்தனை பாடம் வைக்கிற இஸ்லாம் கிழமையில? 2 பாடம் அப்படித்தானே இல்லைங்களா? அதையும் கடைசி பாடம். இப்ப கடைசி நல்ல டயர்ட்ல பசியோட இருக்கிற டைம் இஸ்லாம் டீச்சர் வந்து எங்கட நபி என்ன நபின்னு கேட்பா. என்ன நபி? உம்மி நபி. உம்மி நபின்னா என்ன நபி? எழுத வாசிக்க தெரியா. அப்ப எழுத வாசிக்க தெரியான்னு என்ன கருத்து? இப்ப சொல்லுங்களேன். படிக்காத நபி. சிம்பிளா ஒரே தட்டு, ஒரே தட்டு. அதுவும் முஸ்லிம் டீச்சர் தான் பேர்ல, இவவும் முஸ்லிம் டீச்சர் தானே. என்னத்தை எதை நெகட்டிவா கொடுத்த? படிக்காதவர் புள்ளட் உள்ளத்துல கொடுத்தாச்சு இல்லைன்னா. எனவே ஈமான் போயிட்டுதான் இல்லையா? ஈமான் போயிட்டு தானே. நபி படிக்கலன்னு சொன்னோம்டா ஈமான் போயிட்டுது. அப்ப சும்மா சும்மா எல்லாரையும் பாசல சொன்னோம்டா படிக்காதவளுக்கு என்ன சொல்ற? செல்ல கஷ்டமாக்குதா இல்லையே? வீட்டுல சிம்பிளா யூஸ் பண்றது தானே மோடேன் சொல்லுவோம் அப்படித்தானே. ஒரு மோடேன் மறைமுகமா அந்த கருத்து வருதா இல்லையா? புள்ள செல்லாது. சென்ன உண்மை ஏசுவா, டீச்சர் ஏசுவா. ஆனா புள்ள உள்ளத்துல பதிஞ்சா எழுத வாசிக்க தெரியாதவன் படிக்காதவன். படிக்காதவன் ஒரு மோடேன் தானே. பாருங்க எவ்வளவு பயங்கரமான நெகட்டிவ் பாயிண்ட் ஒன்றை கொடுக்கும்னு சொல்லி. இதுதான் எங்களோட நேசம் அவுட் ஆகிறதுக்கு காரணம், மஹப்பத் அவுட் ஆகிறதுக்கு காரணம் இல்லைனா. அப்ப முதலாவது தெரியணும் என்னண்டா, நபியிட கொலுட்டிய தெரியணுமே. நபியிட கொலுட்டி என்ன? நபி படிக்காதவரா? எழுத வாசிக்க தெரியாதவன் எல்லாம் படிக்காதவன் அப்படியா? நான் டிகிரி முடிச்சு அதுக்கு மேலே போயிட்டு படிச்சு ஃபாரின்ல, சரியா? இப்படி எல்லாம் வந்து இப்ப உன முன்னுக்கு பேசுறேன்னு வைங்களே. சரி ரைட். நான் படிச்சுட்டு இந்த இந்த ஒரு ஸ்டெப்புக்கு வாரத்துக்கு முக்கியமான இலங்கையில் ஒரு ஆளி இருந்தார். யாரு சொல்லுங்க? நலிமாஜியார். அவர் இந்த படிச்சவரா? அவர் படிச்சவரா நலிமாஜியார்? எத்தனை டிகிரி செஞ்சாக்கள், பிஹெச்டி செஞ்சாக்கள், யூனிவர்சிட்டிகள்ல மிக லீடிங் போஸ்ட்ல இருக்கிறார்கள், எம்பசிகள்ல இது மாதிரி எத்தனையோ போஸ்ட்ல SLAS பாஸ் பண்ணி மினிஸ்ட்ரி செக்ரட்டரிமார் பாருங்கள் எத்தனை போஸ்ட்ல இருக்கிறாங்க. உருவாக்கினவர் யாரு? நலிமாஜியார். படிச்சவரா? எனவே எழுத வாசிக்க தெரியா படிக்காத ஒரு மனுஷன் 5ஆம் வகுப்பும் படிச்சில்ல, எனவே மோடேன்னு சொல்ல போறீங்களா? அவர் எப்படி தலையை யூஸ் பண்ணான்னு பாருங்க. எப்படி தலையை யூஸ் பண்ணி இலங்கைக்கே பெரிய ஒரு வளமா மாறினாரு. அப்ப என்ன செல்ல வாரோம்டா, எழுத வாசிக்க தெரியாதவன் எல்லாம் மோடேன் இல்ல. சந்தர்ப்பம் கிடைக்கல அவங்களுக்கு, ஆனா நல்ல தலை. அதுதானே அவர் பிசினஸ்ல டாப்புக்கு போனாரு, அறிவாளிகளை உருவாக்குறதுலயும்
டொப்புக்கு போனார். இலங்கையில யாரும் தனியா சாதிச்ச சாதனை நலிமையா உருவாக்கினார். டெக்னிக்கல் காலேஜ் ஒன்று உருவாக்கினார். அடுத்த டார்கெட் ஒன்று அவருக்கு நேசிங் ஸ்கூல் ஒன்று உருவாக்குறது. அதை மட்டும் செய்ய கிடைக்கல அவருக்கு. ஏன்னா முஸ்லீம்களுக்குன்னு சொல்லி நேசிங் ஸ்கூல் லேடிஸை வச்சு அதை செய்யறதுக்கு லேடிஸ் ஜென்ஸுக்கும் சேர்த்து யோசிச்சாரோ தெரியும். அப்படி ஒரு டார்கெட் ஒன்று செய்ய கிடைக்கல. பாருங்க இப்படி எல்லாம் யோசிச்சாருன்னு சொல்லி. அப்ப என்னண்டா எழுத வாசிக்க தெரியா, படிக்க தெரியா, ஆனா சாதிச்சாரா இல்லையா? இது சாதாரண எங்களோட வாழ்க்கையில நாங்க கண்ட ஒரு மனுஷனை பத்தி பேசுறோம். இப்ப சொல்லுங்க, உலகத்துக்கு வழிகாட்ட வந்தவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு போற வழிகாட்டியே இல்லை. உலகத்துல எவ்வளவு பெரிய விஞ்ஞானி இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய டாக்டர் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அறிவாளி இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் வழிகாட்டி யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே எப்படி இருக்கணும்? தரமை குணமா இல்லையா? எல்லாரை விட தரமை குணமா இல்லையா? அந்த தரத்தை விளங்குறா ரசூலுல்லாஹி சரியா விளங்கணுமே. எனவே இந்த இடத்துல நாங்க எல்லாரும் முட்டை தவறு. சரி, எனவேதான் இதை விளங்கணும்டா. அதுதான் நான் இப்ப அடுத்த ஸ்டெப் எடுக்கிறேன். என்னண்டா இது எப்படி விளங்குற? ரைட், இப்ப சொல்லுங்க. அல்லாஹ் தஆலா மனுஷனை படைக்க போறேன்னு சொல்ற நேரம் மலக்குகளும் ஜின்களும் தான் உயர்ந்த படைப்பு. இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல உயர்ந்த படைப்பு யாரு? இந்த மலக்குகளும் ஜின்களும். அப்ப ரெண்டு இனம், ஜின்களும் மலக்குகளும். அடுத்தது இந்த மிருகங்கள், பறவைகள், அடுத்த படைப்பு எல்லாம் இருக்குது. சரியா? இப்பதான் மலக்குகளையும் ஜின்களையும் பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், ஏண்ட பிரதிநிதியை நான் படைக்க போறேன். வைது கால ரப்புக்கலில் மலாயிகத் இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா. பூமியில ஏண்ட பிரதிநிதியை நான் படைக்க போறேன். யார சொன்னது? மனுஷனை. யார? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்க போறது. அப்ப இப்ப மலக்குகள்டையும் ஜின்கள்டையும் என்ன தெரியுமா? இவ்வளவு காலமும் நீங்க தான் டொப்ல இருந்தீங்க. இப்ப உங்களை விட டொப்பான ஒரு படைப்பை படைக்க போறேன். என்ன பிரதிநிதி? நான் உங்களை யாரையுமே என்ன பிரதிநிதியை எடுத்தில்ல. எனவே என்ன பிரதிநிதியை படைக்க போறேன். இப்ப மலக்குகள் சொன்னா, மலக்குகள் உடனே சொன்னாங்க, ரத்தம் சிந்தி ஃபசாது செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை படைக்க போறேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியா, மனுஷனை பத்தி தெரியா. அவங்க கண்டது ஜின்கள் ஃபசாது செஞ்சுட்டு இருந்தாங்க பூமியில. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கூட்டத்தையா படைக்க போறேன்னு கேட்டேன். அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னான், இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, உங்களுக்கு தெரியா. இன்னி அலமும் அலா தஅலமூன். உங்களுக்கு தெரியாதெல்லாம் எனக்கு தெரியும் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சான். படைச்சு 3 முக்கியமான விஷயத்தை கொடுத்தானே மனுஷனுக்கு. 3. 1 ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோட உடம்பு, 2 ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோட அறிவு, 3 ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஊதின ரூஹ், ஆன்மா. நான் சொல்லுவேன் ஆன்மா, ஆத்மான்னு சொல்லுவோம், ரூஹ். இந்த 3ம் தான் மனுஷனுக்கு கொடுத்த ஸ்பெஷல் 3 அம்சமே. 1 உடல், 2 அறிவு, 3வது ஆன்மா, ஆத்மா சொல்லுவோம். இப்ப நான் சொல்றேன்னா 100% அழகான உடம்பு, 100% அறிவு, 100% ஆத்மா, அல்லாஹ்ட ரூஹ், பூதப்பட்ட படைப்பு. இப்ப நீங்க சும்மா யோசிச்சு பார்த்தா, லகத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம், சூரத்து தீன். லகத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம். நிச்சயமாக நாங்கள் மனிதனை மிகவும் அழகிய தோற்றத்தில் படைத்திருக்கின்றோம். உண்மையா பொய்யா? சும்மா சொல்லவான, உண்மையா பொய்யா? மனுஷன் அழகா இல்லையா? அழகா இல்லையா? எப்படி சொல்றாங்க அழகுன்னு சொல்லி? நான் ஏன் கேட்கிறேன்டா, இப்ப நீங்க ஒரு கண்ணை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் யோசிங்க. சரியா? மனுஷனை விட ஒரு அழகான படைப்புன்னு கற்பனை பண்ணுங்களே. கண்ணை மூடுங்களே. கண்ணை மூடிட்டு மனுஷனை விட ஒரு அழகான படைப்பை கற்பனை பண்ணுங்களே. அப்ப அழகானது மைல்டு மாதிரி உடம்பு, அப்படி ஒண்ணு இருந்தா நல்லா இருக்குமா? அப்ப கையை பிடிக்கணும், காலை பிடிக்கணும் சொல்லி அப்படி கற்பனை பண்ணி பாருங்களே. கண் எங்க இருக்கணும், எப்படி கண் ஒண்டிக்கணும், காது பிடிக்கணும், காது பெருசு மிச்சம் போதாதா, இல்லாட்டி இன்னும் பெருசாகணுமா, இன்னும் சிறுசாகணுமா, அப்படி எல்லாம் வச்சு பாருங்க, ஜாயின் பண்ணி பாருங்களே, அப்படி கற்பனை பண்ணி பாருங்க. வந்துச்சா? அழகான படைப்புன்னு வந்துச்சா? வரைஞ்சு காட்டலுமா? ஏன்னா கற்பனை பண்ணலாம், கற்பனை பண்ணலாம். மயில் அழகுண்டுவோம் அட இறக பார்த்துட்டு அப்படித்தானே, கிளி அழகுண்டுவோம் அடே வெந்த சிற பார்த்துட்டு தானே. அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று வைப்போம். அதில் வேற ஒன்றும் இல்லையே. உடல் ரீதியா 100% எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உடல் அமைப்பு யாருக்கு இருக்குது? எல்லா மிருகங்களை பாருங்க, எல்லாமே 4 கால் குனிஞ்சிட்டு தான் நிக்குது.
பறவைகளும் அப்படித்தான். நிமிர்ந்து நிக்கிற ஒரே ஒரு படைப்பு எது? மனுஷன். விளையினா. எனவேதான் மனுஷன் உடம்பிக்குது அதெல்லாம் தந்திக்கிற மிகப்பெரிய ஒரு அருள். சரியா? எனவேதான் 100% அழகான உடம்பு. இதை மிச்சம் விளங்கப்படுத்தல. நான் சுருக்கமா நீ கற்பனை பண்ணி பாருங்க. அதை கற்பனை பண்ணி பார்த்தா தான் விளங்கும் எங்களுக்கு தந்திக்கிற உடம்போட பொறுமதி. ஏன்னா பாருங்களே, தலை, அப்ப திரும்பி பார்க்கிற அந்த ஒழுங்குகள், கையை வச்சுக்கிற இடம், காலை வச்சுக்கிற இடம், அப்ப எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சிஸ்டம், இதெல்லாம் மிருகங்களுக்கோ வேற பறவைகளுக்கோ இல்லை. காட்டுக்கு ராஜா சிங்கமாய் கேளும், அந்த சிங்கத்தை கண்ட்ரோல் பண்ற சக்தியை எல்லாம் யாரு கொடுத்திருக்கிறான்? ஏன்னா எங்க உடல் அமைப்புக்கு அது முக்கியமான சப்ஜெக்ட் உண்டு. எங்க உடம்பாலா செய்ய இயலும். விளையினா யானை பெரிய மிருகமாய் கேளும், அதை கண்ட்ரோல் பண்ணலும் யாருக்கு? மனுஷனுக்கு. எனவேதான் எங்கட உடம்பு இருக்குது. அல்லாஹ் அந்த 100% அழகான உடம்பு கற்பனை கூட பண்ணேலா மனுஷனை விட அழகான ஒரு உடம்ப. சரி, ரைட். இது முதலாவது உடல் 100%. அறிவை எடுத்தங்கண்டா சூரத்துல் பக்கரா 32வது வசனம். நான் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னேன் சூரத்துல் தீன், ரெண்டாவது இப்ப சொல்றேன் சூரத்துல் பக்கரா 32வது வசனம். வஅல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, வஅல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா. அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அனைத்து பேர்களையும் கற்றுக் கொடுத்தான். இல்லைனா இதுதான் 100% அறிவை கொடுத்தேன்னு சொல்றோம். எப்படி? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துட டீச்சர் யாரு சொல்லுங்களே? யாரு? அல்லாஹ். எனவேதான் அல்லாஹ் படிப்பிச்சா குறைபாடிக்குமா? அல்லாஹ் தஆலா அதே சொல்றான், நான் தான் படிச்சு கொடுத்தேன். யாருக்கு படிச்சு கொடுத்தேன்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. எனவே அல்லாஹ் தஆலா படிச்சு கொடுத்தா குறைபாடிக்குமா? எனவே வஅல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லாத்தையுமே நான் படிச்சு கொடுத்துட்டேன். குல்லஹா எல்லாம் 100%. எனவே உலகத்துல உலகம் அழியும் வரைக்கும் உள்ள எல்லாத்தையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு படிச்சு கொடுத்தாச்சு. படிச்சு கொடுத்து அப்படியே சேவ் பண்ணிக்குது. எதுல? மூளைல. மனுஷன் 2 சேவர் இருக்குது தெரியுமா? 2 சேவர் இருக்குது. ஒன்று எங்கட யூஸுக்கு மூளை, இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்குது. இன்னொரு சேவர் இருக்குது அஜிபுத் தனப். கேள்விப்பட்டிருக்கிறா? அஜிபுத் தனப் விட எங்க முள்ளன்ல ஒரு சிப் ஒன்று இருக்குது. அதுக்கு செல்ற பிளக் பாக்ஸ். இன்னொரு மாதிரி சொன்னா பிளைட்ல இருக்கிற பிளக் பாக்ஸ் மாதிரி மனுஷன் பிளக் பாக்ஸ். அழிக்கலாம், நெருப்புல போட்டு பத்த வச்சாலும் பத்தாது, உடைக்கவோ தூளாக்கவோ ஒன்றும் செய்யலா. சின்னொரு யூனிட், ஒரு சிப் ஒன்று, அவ்வளவும் சேவ் ஆகுதா இல்லை? சரியா? எனவே நாங்க மவுத்தாகி மண்ணோட மண் ஆயின பிறகும் அதுல இருந்தா எங்களை திரும்ப எழுப்புற இல்லைன்னா இதுதான் அஜிபுத் தனப். இது அழிக்கலாம். எனவே அதோட சேவர். எங்களை மூளை அழிஞ்சு போகும். நாங்க மவுத்தாயின மூளை அழிஞ்சு போகும். மூளையில உள்ள அந்த விஷயம் எல்லாம் எங்களுக்கு இங்க யூஸ் பண்றதுக்கு தான் தந்திக்கிறேன். அப்ப போன்ல உங்களுக்கு தெரியும் 2 சேவர் இருக்கிறானே. அப்ப உண்டு போன்ல இருக்கிற அந்த எத்தனை ஜிபின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வேற நாங்க எக்ஸ்ட்ரா சிப் ஒன்று போடுவோம். இதை மாதிரிதான் எங்களோட மூளை ஒரு சேவர், அஜிபுத் தனப் இன்னொரு சேவர். சரியா? அஜிபுத் தனப் அழிக்கலா, மூளை அழிஞ்சு போகும். இப்ப இதுல அப்படியே சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணினா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துட மூளையில சேவ் பண்ணது அப்படி அவரோட பரம்பரைக்கு வருகிறதா இல்லையா? எனவே மனுஷண்ட உடம்பு, மனுஷண்ட அறிவு திரும்ப இதெல்லாம் கொடுத்துட்டு அல்லாஹ் தஆலா ரூஹ ஊதினான். யார்ட ரூஹ்ல இருந்து ஊதினேன்? அல்லாஹ். இத குர்ஆன்ல பல இடத்துல சொல்லுமே. வனஃபக்து ஃபீஹி மின் ரூஹி, என்னுடைய ரூஹில் இருந்து நான் மனிதனுக்கு ஊதினேன். எனவே அல்லாஹ்ட ரூஹ நேரடியா ஊதப்பட்ட ஒரே ஒரு படைப்பு யாரு? மனுஷன். எனவேதான் எப்பவுமே அல்லாஹ்வோட கனெக்ஷன் உள்ள ஒரு படைப்பு, இறை உணர்வோடு உள்ள ஒரு படைப்பு. இதான் முக்கியமான விஷயம். எனவே இந்த 3லையும் 100% அல்லாஹ் தஆலா மனுஷனுக்கு தந்திக்கிறான். எனவேதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இதை கொடுத்தான், படைச்சான். எனவே கடைசி மனுஷன் வரைக்கும் இது தொடருமா இல்லையா? எனவே இதைத்தான் குர்ஆன் சொல்லும், ஃபித்ரத்தல்லாஹ் அல்லதி ஃபத்தரன் நாஸ அலைஹா. அல்லாஹ் மனுஷனை படைச்சிக்கிற இயல்பு இதுதான். சரி, அதே மாதிரி ஹதீஸ்ல வரும், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா. ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கின்ற போது இந்த இயல்போட தான் பிறக்குது. அந்த புள்ளட இயல்பை மாத்துறது யாரு? வவாலிதாஹு, உம்மா அப்பா. அந்த இறை சிந்தனை இல்லாத இதுக்கு முரணான புள்ளையா மாத்துறது உம்மா அப்பா. இதைத்தான் செல்லும். யுஹவ்விதானிஹி வயுனஸ்ஸிரானிஹி வயுமஜ்ஜிசானிஹி, யூதனாகவோ நஸ்ரானியாகவோ மஜூசியாகவோ மாத்துறது உம்மா அப்பா.
எனவேதான் புள்ளையோட உடம்ப மாத்தேலா, ஆனா புள்ளையோட சிந்தனையே குழப்பேலுமே. எனவேதான் புள்ளைய அந்த அல்லாட அந்த இயல்பான ஒரு புள்ளையா இல்லாம குழப்பி வளர்க்கிறது உமாவாப்பட்ட நடக்கிற தவறு. எனவேதான் இயல்பாக இந்த புள்ளைகளை அப்படியே வளர்த்தெடுக்கிறது தான் எங்களுக்கு தந்திக்கிற பொறுப்பு. ஏன்னா இப்ப சொல்லுங்க, இது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தது, அப்படித்தானே? உலகம் அழியும் வரைக்கும் எல்லாருக்கும் இது இருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல பரம்பரை தான் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அவங்க. அவங்களுக்கு மீக்குதா இல்லையா? எனவே மனிதன் என்ற வகையில 100% அறிவு எல்லா மனுஷன் மூலையில மீக்குதா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு மூலையில மீக்குதா இல்லையா? எனவே இயல்புல அறிவாளியா இல்லையா? அறிவாளியா இல்லையா? ரைட். இந்த அறிவை வெளியெடுக்கணும், சரியா? வெளியெடுக்கிறதுக்கான ஊடகம் தான் எது? எழுத்தும் வாசிப்பும். சரி, இப்ப பாருங்க, இப்ப அதை எப்படி குர்ஆன் விளங்கப்படுத்துதுண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இறங்கின முதலாவது வசனம் என்ன? ஓதுவீராக. கரஅன்ற சொல் அரபுல வாசித்தான் ஓதினான் ரெண்டுக்கும் யூஸ் பண்ண. கிராத் வாசித்தான் ஓதினான். இப்ப ஒரு ஸ்கூல் கிளாஸ்ல டீச்சர் இருக்கிறா, ஒரு பொடியனுக்கு வாசிக்க தெரியா சொல்லுங்களே, ஓத தெரியா, அவனை எழுப்பி ஓது வாசிண்டா யார் மோடேன்? யார? டீச்சர் தான் மோடேனா பார்க்கணும், அப்படித்தானே? அவனுக்கு மூலா என்ன சொல்லி கொடுக்கணும்? ஓத சொல்லி கொடுக்கணும், வாசிக்க சொல்லி கொடுக்கணும், எழுத்த சொல்லி கொடுக்கணும். அப்ப இன்னைக்கு அல்லாஹ் தாலா உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு ஓதுங்க வாசிங்கன்னு சொன்னா என்ன அல்லாஹ்க்கு விளப்பம் இல்லாம சொன்னதா? விளப்பம் இல்லாம சொன்னதா? ஏன்? உங்களுக்கு அறிவிக்குது, உங்களுக்கு அறிவிக்குது, நீங்க அறிவாளி, ஓதுங்க வாசிங்க. சரி, ரைட், அதான சொன்ன. இப்ப இக்ரா ஓதுங்க வாசிங்க. பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம். பாருங்க, இந்த 5 வசனத்துக்குள்ளே வர பாயிண்ட் என்ன? வாசிக்கிறது, பேனா, அல்லம ஆசிரியர் மாணவர் தொடர்பு. இந்த பேனாவை பத்தி சொல்லிக்குது, எழுத்து வாசிப்ப சொல்லிக்குது, ஆசிரியர் மாணவர் தொடர்பு சொல்லிக்குது. ஒரு மனுஷன் மூளையில இருக்கிற அறிவை வெளியே கொண்டு வரதுக்கான ஊடகங்கள் என்ன? ஆசிரியர் மாணவர் தொடர்பு, எழுத்து வாசிப்பு. எனவே இதன் மூலம் தான் அறிவை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி எழுத வாசிக்க தெரியாத நபிக்கு முதலாவது இறங்கின வசனம், அப்படித்தானே? அப்ப இந்த முதலாவது இந்த வசனத்தை இறக்கியல் அது அவருக்கு அறிவு இல்லைன்னு சொன்னா. எனவே அல்லாஹ் தாலா உங்களுக்கு அறிவிக்குது, உங்களுக்கு பேசிக் அறிவு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்து அறிவிக்குது. எனவே உங்கள்கிட்ட இந்த நாலேஜ் இருக்குது, இதை வெளியெடுக்கணும்டா எழுத்து வாசிப்பு, ஆசிரியர் மாணவர் தொடர்பு, இதெல்லாம் தேவை. இதை விளங்கப்படுத்திட்டு தான் இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலம் இன்னொரு நாலேஜை படிச்சு கொடுத்த. பேசிக் நாலேஜ் உங்கள்கிட்ட இருக்குது, இல்லாம இல்லை. எனவேதான் இப்ப என்ன தெரியுமா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பொறுப்பு கொடுத்து இந்த வஹீத அறிவு, வஹியை படிச்சு கொடுக்கணும். இப்ப நீங்க நபிமார்களோட வரலாறு படிச்ச நேரம் படிச்சுப்பங்க, வேதங்களை கொடுத்தது சுஹுஃபல கொடுத்தன்னு சொல்றோம் தானே, அது வஹீட பெர்சன்டேஜ் 50%, 10%, 20% சொல்லி சும்மா கொஞ்சம் கொஞ்சம். 100% வஹிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் படிச்சு கொடுத்த யாருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி. இப்ப சொல்லுங்க, மனுஷன் பேசிக் அறிவுலையும் 100% ரசூலுல்லாஹி இருக்குது, வஹீட அறிவுலையும் 100% கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நபி யாரு? எனவே யார் அறிவாளி? யார் அறிவாளி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி. எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அறிவுக்கு அடிக்கிறதுக்கு அறிவாளிகள் யாரும் கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் கைட் பண்றதுக்கான அந்த நாலேஜ் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். இது மட்டும் இல்ல, உங்களுக்கு தெரியுமா, ஒரு ஆளுக்கு கைட் பண்ணணும்டா அல்லது உலகத்துல உள்ள எல்லாருக்கும் கைட் பண்ணணும்டா 3 காலத்துல அறிவும் தேவை. 3 காலத்துல அறிவும் தேவை தானே? இறந்த காலத்தை தெரிஞ்சுக்கணும், வாழ்ற காலத்தை தெரிஞ்சுக்கணும், எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணும். அப்படி யாருக்காவது ஈக்குதா? யாருக்காவது ஈக்குதா? ஈக்கிற ஒரே ஒரு ஆள் யாரு? யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி. ரசூல் ஸல்லல்லாஹு மட்டும்தான் இறந்த கால அறிவு மீக்குது, நிகழ்கால அறிவு மீக்குது, எதிர்காலத்தை பத்தியும் அறிஞ்சிருந்த. எப்ப சொல்லுங்க பாக்க? மேராஜ் பயணம். மேராஜ் பயணத்துல புராக் வாகனத்துல போன கதையெல்லாம் படிச்சுப்பாங்க தானே. புராக் வாகனத்துல ஸ்பீட் என்ன? 50,000 வருஷம் ஸ்பீட், சரியா? ஐன்ஸ்டீன் கருத்துப்படி மின்னல் வேகத்துல போற ஒரு வாகனத்தை கண்டுபிடிக்கலும்டா எங்கட இறந்த காலத்தையும் பார்த்துட்டு வரையிலுமாம், எங்கட எதிர்காலத்தையும் பார்த்துட்டு வரையிலுமாம்.
இது அப்படியே யாருக்கு கிடைச்சிச்சு? ஏன்னா வாகனத்துல பேர் என்ன? புராக். புராக்குன்னா என்ன? மின்னல், ஒளி வேகத்துல போறது. வெளியினா ஒளி வேகம். உலகத்துல மனுஷனுக்கு சான்ஸே இல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு. ரசூல் சாஸ்திரம் அவங்க அப்படியே இறந்த காலத்துக்கு போயிட்டு நபிமார்களை சந்திச்சா இல்லையா? நபிமார்களை சந்திச்சு, எனவே பழைய அவ்வளவுமே தெரியும். நிகழ்காலத்துல வாழ்ந்தாங்க. எதிர்காலத்துக்கு போயிட்டு பார்த்துட்டு வந்த. எதிர்காலத்துல ஆக கடைசி எது? சுவர்க்கம் நரகம் பார்த்துட்டு வந்தா இல்லையா? சொர்க்கத்துல யார்கிட்ட காலடி சத்தத்தை கேட்டு வந்த? பிலால் அவர் எங்க இருக்கிறார் அந்த டைம்? மக்கால வாழ்ந்து கொண்டிருக்கிறார். விளையினா எனவே மக்கால வாழ்ந்து கொண்டிருக்கிற பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொர்க்கத்துல அவரோட காலடி சத்தத்தை கேட்டு வந்த. எனவே ஆக கடைசி எதிர்காலத்துல முடிய போறதையும் பார்த்துட்டு வந்த ஒரே ஒரு நபி யாரு? இப்ப சொல்லுங்க, அறிவில்லாதவரா? டேலண்ட் இல்லாதவரா? கைட் பண்றதுக்கு தகுதிக்குதா இல்லையா? அப்ப இந்த இடம் தான் அல்லாஹ் தஆலா உறுதிப்படுத்தின நபிய. சரி, இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த இதெல்லாம் கொடுத்துட்டு, உடல் அறிவு ஆன்மான்னு சொல்லி இதை கொடுத்துட்டு, இதுல போட்டி ஒன்றும் வச்சேன் மலக்குகளோட. ஏன்னா மலக்குகளுக்கு விளங்கப்படுத்தி காட்டணுமே இந்த டேலண்ட்ன்றத. அந்த போட்டி எப்படி தெரியுமா? இதான் வித்தியாசமான போட்டி ஒன்று நடந்த. உலகத்துல எல்லா பொருட்களும் வந்துச்சு. இங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும், இங்க மலக்குகள் எல்லாரும் பிளஸ் ஜின்னினத்துல மிகப்பெரிய அறிவாளி யாரு? இப்லீஸ். அப்ப ரெண்டு இனம் அங்கால இருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் இங்கால. அறிவியல் போட்டி ஒன்றதான் அல்லாஹ் தஆலா வச்சான். அறிவியல் போட்டியில மலக்குகளுக்கும் ஜின்களுக்கும் சான்ஸை கொடுத்த. மலக்குகள் எல்லாருமே இந்த அங்கால. அடுத்த யாரு? இந்த இப்லீஸ். ஏன்னா ஜின்கள் தான் மிகப்பெரிய அறிவாளிய இப்லீஸ். அப்ப அங்க ஒரு ஆள் போதும். கடைசிக்கு அவங்களுக்கு தான் சான்ஸ் கொடுத்த. நடுவில் இருக்கிற எல்லா பொருட்களையும் விளங்கப்படுத்தல். உலகம் அழியும் வரைக்கும் பாவிக்க போற எல்லா பொருட்களும் மலக்குகள் என்ன சொன்ன? லா இல்ம லனா இல்லாம அல்லம். எங்களுக்கு தெரியா, நீ படிச்சு தந்த தவிர எங்களுக்கு வேற எதுக்குமே தெரியாண்டு வாபஸ் வாங்கின. சான்ஸ் கொடுத்த தெரியா, ஜின்களுக்கும் தெரியா. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சென்னோடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே விளங்கப்படுத்தினார். சரி, எல்லாத்தையும் விளங்கப்படுத்தினார். இப்ப போட்டியில யாரு வெற்றி? அப்ப வெண்டா இப்ப என்ன செய்யணும்? கிஃப்ட் ஒன்று கொடுக்கணும். என்ன கிஃப்ட் கொடுத்த? சுஜூத் செய்ய சொன்ன. பாருங்க, அல்லாஹ்க்கு செய்யற சுஜூத மலக்குகளும் ஜின்களும் யாருக்கு செய்யணும்னு சொன்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. மனுஷன் அறிவுக்கு கொடுத்த கண்ணியம். இதுல மலக்குகள் சுஜூத் செஞ்ச யாரு மறுத்த? இப்லீஸ். இதனாலதான் எங்க எதிரியா மாறுது. ஏண்டா இப்லீஸுக்கு அதோட அவன் அந்தஸ்து இல்லா போயிட்டுது. ஆக டொப்ல இருந்தான், அந்தஸ்து இல்லா போயிட்டுது. அல்லாஹ்வோட கட்டளைக்கு மாறு செஞ்ச பெருமை. சென்னான் என்ன தெரியுமா? அன கைரும் மின்ஹு. ஏன் நீ சுஜூத் செய்யலன்னு கேட்டு? அன கைரும் மின்ஹு, நான் சிறந்தவன், அவரை விட சிறந்தவன். ஹலக்தனி மின் நார் வ ஹலக்தஹு மின் தீன். அவரை இந்த மண்ணால படைச்சிக்கிறாய், என்ன நெருப்பால படைச்சிக்கிறாய், நான் தான் சிறந்தவன். பெருமை. பெருமையால சபிக்கப்பட்டு வெளியே போடப்பட்டான். இப்ப நிரூபிச்சாச்சு அறிவாளி யாரு உலகத்துல? மனுஷன். விளையினா ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அப்படியே செஞ்சு அந்த எல்லாம் கொலுட்டிய காட்டிட்டு இப்ப உலகத்துல வந்து வாழணுமே. வாழ்ற நேரம் இப்லீஸ் என்ற எதிரி ஒண்டிக்கிற. இப்ப அந்த எதிரியை ஃபேஸ் பண்ற நேரம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்கும் தான் அந்த பிரச்சனை வரப்போகுது. எனவே தனியை ஃபேஸ் பண்ண வைக்கலுமா? எனவேதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு அவங்க ரெண்டு பேரையும் சொர்க்கத்துல போட்டு இப்லீஸையும் போட்டு அங்க முதலாவது எப்படி இந்த ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது அல்லாஹ் தஆலா ஒரு பிராக்டிக்கலா செஞ்சு காட்டினான். சொர்க்கத்துல போட்டு விளங்கப்படுத்தின பிராக்டிக்கல் ட்ரைனிங். எப்படி இப்லீஸ் உங்களை வழிகெடுப்பான் ட்ரைனிங் ஒன்றும் கொடுத்துத்தான் பூமிக்கு அனுப்பின. இதுதான் சுருக்கம். விளைஞ்சா பெரிய கதையை மிச்சம் சுருக்கமா சொன்ன. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தரமா படைச்சு அவர்களையும் தானே வைஃபை படைச்ச. வைஃபும் அதே தரம். இப்ப நொலேஜ்ல எல்லாத்துலயும் சரி டாப். இப்ப இங்க இப்லீஸ் எதிரி ஆயிக்கிறானே, எதிரியோட ஃபைட் பண்ற நேரம் ஆம்பளைக்கு பொம்பளையோட ஹெல்ப் வேணும், பொம்பளைக்கு ஆம்பளையோட ஹெல்ப் வேணும். எனவேதான் ரெண்டு பேரையும் சொருக்கத்துல போட்டு இப்ப ஃபேஸ் பண்ணி பாருங்க. சொருக்கத்துல இருந்து உங்களை வெளியே போடியிலுமா இருந்தா பூமியில என்ன நடக்கும்? அதை விட சிம்பிளா உங்களை வெல்லுவான். ட்ரைனிங், ஃபுல் ட்ரைனிங். அப்ப ட்ரைனிங் சென்டர் எது? இப்ப சொருக்கம். ட்ரைனிங் சென்டர் தான் சுருக்கம். பிராக்டிக்கல் ட்ரைனிங் சென்டர். சரியா? எனவே ட்ரைனிங் சென்டரா தான் அந்த நேரம் அல்லாஹ் தஆலா ஃபெஸ்டுக்கு யூஸ் பண்ணி நல்ல ட்ரைனிங் கொண்டு கொடுத்த. இப்ப சொல்லுங்களே, உதாரணமா இந்த ஹோல்ல ஒவ்வொரு பக்கெட்ல இல்லாட்டி ஒவ்வொரு சகன்ல உலகத்துல உள்ள ஒவ்வொரு வகையான கனிகளை வச்சுக்குதுன்னு வைங்களே. சரியா?
இப்ப உங்கள்கிட்ட செல்ற ஒரு பக்கத்தை காட்டி செல்ற இந்த பக்கத்துல உள்ள சாப்பிட வானம் சொன்னா அதை சைட் பண்ணியாச்சு, மத்த எல்லாம் சாப்பிட எழுந்தானே, பிரச்சனை இல்லையே. அதுதானே சிஸ்டம். அவன் உண்ட மட்டும்தானே, அது பெரிய சப்ஜெக்ட் இல்லையே. சொருக்கம் மாலா ஐநூன் ராத் மாலா உதுனுன் சமயத் மஹத்திர பிபாலி அஹதிக்கும், எந்த கண்ணும் காணாத எந்த காதும் கேட்காத எந்த உள்ளத்தால கற்பனை பண்ண இல்லாத சொருக்கம். ஒரு மரம் என்ன சொன்ன, வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா. பாருங்க இந்த குர்ஆன் வசனம், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா. தின்னவானம்னு சொல்லல, நெருங்கவானம். அந்த மரத்துக்கிட்ட நெருங்கவும் வானம், அதான் சொன்னேன். ஆனா இப்ப நெருங்க வானம்னு சொல்லி இப்ப நெருங்கல்ல, ரெண்டு பேரும் இப்ப நெருங்கல்ல. இப்லீஸ் அவளுக்கு போட்டு சொன்ன 7 மணி நேரம் நெருங்கவே, நெருங்க மட்டுமா வச்சான், தின்னவே வச்சானே. எப்படி கடும் ஃபைட் ஒன்று போச்சே, மரத்து ஏலாண்டி இருந்து கடைசி ஒரு புடி ஒன்று புடிச்சான், ஜாதி புடி. சூரத்து தாஹா 21வது வசனம். சரியா, சூரத்து தாஹா 21வது வசனம். அதுல வரும் ஃபவஸ்வஸ இலைஹி ஷைத்தான். வஸ்வாஸ்ன்றது இருக்குது, இதுதான் மனுஷன் டேஞ்சர் விஷயம். சந்தேகம், சந்தேகம் வந்தா எல்லாம் குழப்பம். சரி, அதான் நம்பிக்கை. ஈமான்ன்றது நம்பிக்கை, நம்பிக்கை தான் எல்லாம் சரி. சந்தேகம் வந்துச்சா எல்லாம் குழம்பிடும். இப்ப சந்தேகத்தை ஏற்படுத்தினான் வஸ்வாஸ். இப்ப என்ன தெரியுமா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஈக்கிறாங்க, தப்பிக்கொண்டே ஈக்கிறாங்க. அப்ப ஒரு டவுட் ஒன்று போட்டான். என்ன தெரியுமா, சொர்க்கத்துல ஏதாவது ஹராம் ஈக்குதா? சொர்க்கத்துல ஹராம் ஈக்குதா? ஹராம் இல்ல தானே, ஒன்றும் ஹராம் இல்லையே. சொர்க்கத்துல ஹராம் இல்லை, உலகத்துல ஹராம் ஹலால் ஏற்கனவே படிச்சு கொடுத்தாச்சு இல்லைன்னா. இப்ப அப்ப ஏன் இந்த கனியை சாப்பிட வேணும்? ஏன் இந்த கனியை இந்த மரத்துக்கு கிட்ட போவாடம்? ஹராம் இல்லை, சொர்க்கத்துல ஹராம் இல்லை. அப்ப ஏன் இந்த மரத்துக்கு கிட்ட போவாடம்? சரிதான். இப்ப டவுட் ஒன்று வரும் நியாயமா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவருக்கு வைஃப்ட கேட்டா, வைஃப் அவர்கிட்ட கேட்டா, ரெண்டு பேருக்கும் தெரியா. மூணாவது ஆள் யார் இருக்கிற சொர்க்கத்துக்குள்ள, அவர்கிட்ட கேட்டா ரைட்டா. இப்ப அப்படி கேட்டுவாங்க, நாங்க சொல்லித்தரோம் உங்களுக்கு, பிடிச்சுதான் ஒரு முடி. அப்ப என்ன விஷயம், ஃபக்கால அப்படியே வருது. ஃபக்கால ஹல் அதுல்லுக்க அலா ஷஜரத்தில் ஹுல்தி வ முல்கின் லா யப்லா. ரைட், இப்ப நான் உங்களுக்கு கைட் பண்றேன். சரியா, இப்ப ஹல் அதுல்லுக்க உங்களுக்கு நான் கைட் பண்றேன்னே சொல்றானு. ரைட், உங்களுக்கு நான் இப்ப வழிகாட்டுறேன் பாருங்க. இப்ப அப்படியே போட்டானே, டவுட் ஒன்று ஏற்படுத்தி அப்படியே மாடாக்குறேன்னு சொல்றேன் விளையாடு தானே. இப்ப மாடாக்கியாச்சு. எப்படி? ரைட், என்னன்னா விஷயம், இந்த கனியை சாப்பிட்டா ரெண்டு விஷயம் இருக்கிற. ஒன்று, நீங்க மவுத் ஆக மாட்டேங்க. அடுத்து, நீங்க தான் எப்பவும் தலைவர். அப்படி ஒன்று இருந்தா நாங்களும் என்ன செய்வோம், சுமட்டு வைப்போம், மரத்தையும் சேர்த்தானே தின்ற. இதுதான் நடந்த. சரி, அதோட அல்லாஹ் கொடுத்த மெசேஜ் என்ன தெரியுமா, சின்ன ஒரு விஷயம், ஒரு மரத்தை கிட்ட போவான முண்டத்தே உங்களால செய்யலாம் போயிட்டுது, உங்களை சாப்பிட வச்சு சொர்க்கத்துல இருந்தே வெளியே போட்டாங்க. இப்ப நீங்க பூமியில போயிட்டு சரி கவனமா வாழுங்க, ஏன்னா எதிரி பிடித்தான் இந்த வடிவத்துல உங்களை வந்து வழிகெடுப்பான், ஆசை காட்டி உங்களோட மனோ இச்சை உங்களோட உணர்வுகளை பயன்படுத்தான் உங்களை வழிகெடுப்பான். எனவே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் ஆயிருந்து பாதுகாருங்க. எனவேதான் திருமணம்ன்ற சப்ஜெக்ட்லையும் ஆணுக்கு பெண் துணை, பெண்ணுக்கு ஆண் துணை. ஏன்னா ரெண்டு பேரும் சைத்தான்ட்டு தப்பணும்டா, ரெண்டு பேருக்குமே ஹெல்ப் ஆயிக்கணும். இப்ப அப்படித்தான் பூமிக்கு வந்த. சரியா, ரைட். இப்ப செல்லுங்க, எனக்கு என்னன்னா ரெண்டு முக்கியமான பாயிண்ட். நாலேஜ், பேப்பர் குவாலிஃபிகேஷன் நாங்க செல்லுவோமே, அப்ப தேவையான நாலேஜை கொடுத்தீங்கதானே, பிராக்டிக்கல் ட்ரைனிங்கும் கொடுத்த. எனவே மனுஷனை பூமிக்கு அனுப்பின குடல இல்லையா, அப்படி இல்லையே, தரமா, மிக தரமான ஒரு படைப்பா, கொல்லுட்டியா, நல்ல அறிவோட நல்ல ட்ரைனிங்கோட தான் அனுப்பின. நீங்க பூமியில போயிட்டு உங்களோட லீடர்ஷிப்பை செய்யுங்கன்னு சொல்லி. ரைட், கீழே பூமிக்கு வந்து இறங்கினொன்னு. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், சரியா, இப்ப அவங்க ரெண்டு இடத்துல இறங்கினா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஸ்ரீலங்கால இறங்கினும், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஜித்தால இறங்கினும். அவன் சந்திச்ச இடம் அரஃபா. இதான் ஹஜ்ஜி. இதுல அரஃபால தரிசிக்கிறது, அரஃபாக்கு போறது கட்டாயம் பரல. எனக்கு உம்மா அப்பா ஃபெஸ்ட்டுக்கு சந்திச்ச இடம். இப்படி எல்லாம் விளக்கங்கள் இருக்குது. சரியா, ஏன்னா இந்த பாவாத மலைன்னு சொல்றோம், எடம் ஸ்பீக், இது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோட காலச்சின்னு நிறுவனத்துக்கான சான்றும் இருக்குது. சரியா, ஏன்னா நபிமார்களோட காலச்சி கல்லுல வெறுங்கால வச்சா ஈக்கும், மண்ணில் ஈக்காது. அப்ப இன்னொரு காலச்சி இருக்குது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட காபத்துல்லா பக்கத்துல மகாம் இப்ராஹிம், அது எங்கட சைஸ். அப்ப 5000 வருஷத்துக்கு முந்தினது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோட ஒசரம் சித்துன திரான் 60 மூலம் கிட்டத்தட்ட 90-100 அடி. இதெல்லாம் வச்சு பார்க்கிற நேரம் இந்த காலோட சைஸ் எல்லாம் செட் ஆகுது, கிட்டத்தட்ட 6 அடி கால். ஏன் இதெல்லாம் ஞாபகப்படுத்தினா, இப்ப அல்லாஹ் தஆலா பூமிக்கு அனுப்பியாச்சு. பூமிக்கு வந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம்
இப்ப சந்திச்சு ஒரு மாதிரி ஃபெமிலியா வாழ ஸ்டார்ட் பண்ணியாச்சு தானே. இப்ப சொருக்கத்துல வழிகெடுத்த இபிலிஸ் சும்மைப்பானா பூமியில குழப்பமானா இல்லையா? இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரெட்ட புள்ள கிடைச்சு, அப்படித்தானே? ட்வின்ஸ், ஆம்பளை புள்ளியுண்டு பொம்பளை புள்ளியுண்டு. ஏன்னா அந்த மனுஷ இனத்தை பெருக்கணும் தானே. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? அப்ப அந்த ரெட்ட புள்ளல் கிடைச்சோன்னே 2 புள்ளகளை பெருசான அவளை மாத்தி மாத்தி திருமணம் அந்த நேரம் ஹலால் ஆக்கியிருந்தேன். ஏன்னா அந்த மனித இனம் பரவணும்ன்றதுக்காக. இதுல போயிட்டு குழப்பினான் யாரு? கல்யாண பிரச்சனையும் ஒரு பிரச்சனையா மாறிச்சு. ஹாபில் காபில் சண்டை, அதுல 2-3 காரணம் இருக்கிற, அதுல முக்கியமா இதுவும் ஒரு பிரச்சனை, கல்யாண பிரச்சனை. சரி, அதுல கடைசிக்கு எது வரைக்கும் போச்சு? முதல் கொலை, அதாவது நான தம்பி கொலை செய்யற அளவுக்கு நிலைமை மோசமாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கொலை. அப்ப அடக்கிறது எப்படின்றதே தெரியாத கட்டம். எனவேதான் முதலாவது கொலை நடந்து இப்ப குடும்பம் பிளவுபடுகிறது. விளையினா ஏன்னா இப்ப அடுத்த ஜோடுகள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்குது, நல்ல குடும்பம் ஒத்துமையாக்குது. ஹாபில் காபில் பிரச்சனை இல்ல, கொலையில போயிட்டு முடிஞ்சு இப்ப குடும்பத்துல பிளவு. சொல்லுங்களேன், இப்ப கொலை செஞ்ச ஆளுக்கு வீட்டுக்கு போயலுமா? போகலாம். காகத்தை அனுப்பி அந்த புதைக்கிற அடக்கிறத படிச்சு கொடுத்தேன்னு படிச்சுப்பாங்களே, சூரத்துல் மாயிதால 2 இடத்துல வருது உராப்னு சொல்லி. இதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க சில அறிஞர்கள். என்ன தெரியுமா? காகம் கூடுதலா வாழ்ற நாட்டுலதான் இது நடந்திக்கணும். சவுதியில நடந்திக்கலாம், அவங்க காகம் இல்ல. என்ன சவுதியில உம்ரா காட்சிக்கு போனா கணக்கு தெரியும், என்ன இது புறாதான் நிக்குது. முழு நாட்டிலையும் காகம் நிக்கிற நாடு இது எங்கட நாடு. அப்ப இங்கதான் நடந்திக்கணும். சரியா? அப்ப இப்படி எல்லாம் வைக்குத விளக்கம் சார், இன்ட்ரெஸ்ட் ஆகி சில விஷயங்கள்ல. சரியா? அப்ப இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப என்னண்டா, அப்ப அப்ப காகத்தை ஏன் உதாரணம் காட்டணும் குருவான்? சரி ரைட். இப்ப பாருங்க, இப்ப வீட்டுக்கு எடுப்பாங்களா கொலை செஞ்சால? எடுக்கிறல்லையே. இப்ப அவருக்கு தேவையான ஆளை கூட்டிட்டு பிரிஞ்சு போயிட்டார். இப்ப பாருங்க, இது எப்படி நீங்க பாக்குறா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம், சரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிளஸ் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், இவங்க தான் முதல் ஜோடு. இவங்கள்ல இருந்து இப்ப டெஸ்ட் குடும்பம் உலகத்துக்கு வந்துச்சு. அதுல இருந்து இப்ப குடும்பம் பிரியுது. ஏன்னா இப்ப குடும்பம் பிரியறதுக்கான காரணம், இப்ப சொல்லுங்களேன், கொலை செய்யற அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்தா எப்படியுமே முகத்துக்கு முன்னுக்கு ஈக்கலாம் எடுக்கவும் மாட்டாங்க தானே. பயந்தே தூரத்துக்கு போயிட்டுவார். அந்த தூரத்துக்கு போன அந்த ஆள் எங்க போயிட்டு குடியேறுவார் சொல்லுங்களேன்? தண்ணிக்கிற இடத்துல போயிட்டு தானே குடியேறுவார். சரி, நீங்க வரலாறு படிச்சுப்பங்க, நாகரீகங்களை படிச்சுப்பங்க. நாகரீகங்களோட பின்னணி நதிக்கரை ஓரம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல புள்ளகள் பிரிஞ்சு போயிட்டு குடியேறினது நதிக்கரை ஓரங்கள்ல உலகத்துல. ஏன்னா இப்ப ஒத்தரமில்லே, எங்க நதி ஒண்டிக்குது அங்க போயிட்டு குடியேறுற, ஐநூறு குடியேற்ற மர அங்க சண்டை வந்து இன்னொரு குரூப் பிரிஞ்சு போற, இப்படி பிரிஞ்சு போன இதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து உலகம் முழுக்க பிரிஞ்சு போன கதை. இங்க பாருங்க, இந்த இப்படி ஒரு இடத்துல போயிட்டு குடியேற்றாங்க. சரியா? நான் சும்மா அப்படி போட்டுருந்தேன். அப்ப உங்களுக்கு தெரியும், உலகத்துல ஆக பழைய வரலாறு இது மொசபத்தேமியா நாகரீகம், பழைய நாகரீகம். ஈராக் நாகரீகத்துக்கு செல்றேன், யூப்ரட்டிஸ் தைக்ரிஸ் நதி. சரி, அப்ப அங்க ஒரு உலக அதிசயமும் இருந்துச்சு. என்ன? பபிலோன் தொங்கு தோட்டம் கேள்விப்பட்டிருக்கிறா? பபிலோன் தொங்கு தோட்டம். சரி, உலக அதிசயம். அதுக்கு பிறகு அடுத்த வரலாறு நைல் நதி நாகரீகம்னு சொல்றேன், ஈஜிப்ட நாகரீகம். நைல் நதி, நதிக்கரையோரம். அதுடையும் உலக அதிசயம் உண்டு. இது என்ன? பிரமிட்ஸ். சரியா? சைனாட நாகரீகம் உண்டு. இது குவாங்கோ நதி, சைனா நாகரீகம். அங்கேயும் ஒரு உலக அதிசயம் இருக்குது. என்ன? சீன பெருஞ்சுவர். சரியா? திரும்ப இந்தியாவோட நாகரீகத்துக்கு வந்தாங்கன்னா, இந்தியாலையும் ஒரு நதி ஒன்று இருக்குது, சிந்து நதி நாகரீகம். அங்கேயும் ஒரு உலக அதிசயம் இருக்குது, தாஜ்மஹால். இப்படி நீங்க அப்படி பார்த்துட்டு போங்களே, நதிக்கரையோரங்கள்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல புள்ளல் குடியேறிச்சு, புதிய நாகரீகம் உருவாயிச்சு, புதிய மொழி, அப்படி ஒரு புதிய செட்டப் ஒண்ணு வந்துச்சு. இப்படி உலகம் முழுக்க போயிட்டு குடியேற ஒரு செட்டப் வந்துச்சு. இப்ப அல்லாஹ் தஆலா இறக்கம் தானே மனுஷனோட. எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல கண்ட்ரோல்ல இருந்து புள்ளல் வெளியே போயிட்டுது, பிளவுபட்டுட்டு. இப்ப தனியா சும்மா விடையலுமா? அப்ப எல்லாருக்கும் வழிகாட்டணும் தானே. எனவேதான் ஒவ்வொரு ஏரியாலையும் போயிட்டு குடியேறின எல்லா மக்களுக்கும் யார் அனுப்பின? நபிமார்கள் அனுப்பின. இதுதான் எல்லா ஏரியாவுக்கும் நபிமார்கள் போன. போட்டு கேள்வி, இந்த ஏரியா எல்லாம் நபிமார்கள் வந்த. சரியா? அப்ப நபிமார்கள் உள்ள அனுப்பப்பட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் தனித்தனியா வேற வேறையா தான் வாழ்றாங்க.
எனவே தனித்தனி நபிமார்கள் அனுப்பி கொண்டிருந்த அல்லாஹ் தாலா. சரி, அந்த ஏரியால எந்த மொழி பேசுறோ அந்த நபி, அப்படித்தானே, அந்தந்த மொழி பேசுற நபி. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை இடத்துக்கு போனார்னு உங்களுக்கு தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈராக்ல இருந்தாரு, திரும்ப ஈஜிப்டுக்கு வந்தாரு, பலஸ்தீனுக்கு போனாரு, மக்காக்கு வந்தாரு, பெரிய ரவுண்ட் உண்டு. சரியா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர் தான் சாச்ச பெரியப்பா உறவுல லூத் அலைஹிஸ்ஸலாம். லூத் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு ஏரியாவுக்கு போனார். சரியா? அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் நானா தம்பி நபி, அப்படித்தானே, ஒரே நேரத்துல நானா தம்பி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். அதே நேரம் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட மாமா, வைஃப்ட வாப்பா, அவரும் ஒரு நபி, அந்த நேரம் வாழ்ந்துட்டு அவர் இன்னொரு ஏரியால வாழ்ந்துட்டு இருந்தார். விளையினா இப்படி ஒவ்வொரு ஏரியாலையும் வேற வேற வேறையா நபிமார்கள் வித்தியாசமான மொழிகளை பேசுற அந்தந்த ஏரியாவுக்கு மாறி நபிமார்கள் அல்லாஹ் தஆலா அனுப்பி கொண்டிருந்தான் மக்களுக்கு வழிகாட்டுறதுக்கு. இதுதான் நபிமார்களோட வரலாறு. சரியா? இதுல உங்களுக்கு தெரியும் எத்தனை நபிமார்கள் அனுப்பின. நான் நபிமார்களோட வரலாறு வேற இன்னொரு நாளே படிப்போமே, அது சரி, இன்னும் இன்ட்ரெஸ்ட் அதோட தொடர்புபடுத்தி கொண்டு வந்தா தான் நல்ல ஐக்கியம். அதை வேறையா பார்ப்போம், எடுத்தா டைம் போயிட்டு. சரி, ஏன்னா நான் அது எடுக்கல. அது நபிமார்களோட வரலாறு எப்படி பார்க்கணும், அது தனி இன்ட்ரெஸ்டான இன்னொரு சப்ஜெக்ட், அதை வேறையா செய்வோம். இப்ப நான் இன்னைக்கு சொல்றேன் என்னண்டா, அப்ப இந்த நபிமார்கள் எல்லாரும் அப்படி அனுப்பப்பட்டாங்க, அவங்க கைட் பண்ணி கொண்டிருந்தாங்க. எத்தனை நபிமார்கள்? 1,24,000. இன்னும் வித்தியாசமான கருத்து எழுமிக்குது. பொதுவான கருத்து 1,24,000. சரியா? 1,24,000. சரி, இதுல ரசூல்மார்கள் எத்தனை பேர்? ரசூல்மார்கள் எத்தனை பேர்? 315. சரியா? பாருங்க, இது 315. இவங்க எத்தி வைக்கணும், மார்க்கத்தை எத்தி வைக்கணும். சரி, எனவே அவனுக்கு கடமையா மாறுது, தபிலியர் எத்தி வைக்கிறே கடமையா மாறுது. இந்த 315 பேர். இந்த 315 பேர்ல உலுல் இந்த குர்ஆன்ல சொல்லப்பட்ட எத்தனை பேர்? குர்ஆன்ல சொல்லப்பட்டாங்க 25. சரியா? 25 பேர்ல பேர் தான் குர்ஆன்ல வருது. சரி, இந்த 25 பேர்லயும் உலுல் அஸ்ம் மினர் ருசுல், திட உறுதி பூண்ட நபிமார்கள் 5 பேர். சரியா? 5 பேர். சரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சேர்த்து சிலர் 6 சொல்லுவாங்க. பொதுவா குர்ஆன்ல ஒரே வசனத்துல பாவிச்சிக்கிற 5 பேர்ட்ட பேர். சரியா? சரி, அப்ப அதுல யார் யாரு? அஞ்சு பேர். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. சரியா? இந்த 5 பேரும். ஏன் இந்த 5 பேரும் விசேஷமா சொல்லணும்? ஏன் இந்த 5 பேரும் விசேஷமா சொல்லணும்? சரியா? ஏன் இந்த 5 பேரும் விசேஷமா சொல்லணும்டா, இந்த 5 பேர்த வரலாறையும் படிச்சா அதுதான் எங்கட உரைகள்னு சொல்லுவாங்க. அப்படின்னா உங்களுக்கு வேண்டிய பிரச்சனை கேளும் இவங்களோட வரலாறை படிச்சு பாருங்க, ஏன்ன பிரச்சனையோட பாக்குற நேரம் அது பிரச்சனையே இல்லை, இந்த முடிவுக்கு வருவோம். ஏன்னா அவ்வளவு பயங்கரமான பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாக்கள் தான் யாரு? இந்த 5 பேரும். சரியா? அது நான் சொல்ல இன்னொரு நேரத்துக்கு தனியா பார்ப்போம், எப்படின்றதா தனியா பார்ப்போம். ரைட், இதுல இந்த 5 பேர்ல சரியா பாருங்க, 5 பேர்லயும் அத்தஹியாத்துல சரி ஸலவாத்துல் இப்ராஹிமியால 2 பேருக்கும் 2 பேரோட குடும்பத்துக்கும் தான் நாங்க துவா செய்யறோம். உலகம் அழியும் வரை. யாரு? அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா சய்யிதினா இப்ராஹீம வ அலா ஆலி சய்யிதினா இப்ராஹீம வ பாரிக் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா பாரக்த அலா சய்யிதினா இப்ராஹீம வ அலா ஆலி சய்யிதினா இப்ராஹீம ஃபில் ஆலமீன இன்னக ஹமீதும் மஜீத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இந்த 2 பேரும். அப்ப இங்க 5ல இருந்து இங்க 2ஆ மாறுது. தொழுகையில ஒவ்வொரு முஸ்லீமும் கட்டாயம் தொழுகையில துவா கேட்க வேண்டிய 2 நபிமார்களும் அவனோட குடும்பமும். சரி, சரியா? ரைட். இப்ப ஜனாசா தொழுகையிலையும் முதலாவது தக்பீர், 4 தக்பீர், முதலாவது தக்பீர் பின்னால சூரத்துல் ஃபாத்திஹா, 2வது தக்பீர் பின்னால இந்த ஸலவாத்து, இந்த ஸலவாத்து. ஏன்னா ஜனாசா தொழுகையில கூட ஒரு ஆள் மௌத்தாகினாலும் இந்த 2 பேரையும் நீங்க மறந்துடுவாங்க, அவ்வளவு முக்கியமான ஆக்கள். விளங்கினா? சரியா? ரைட். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இந்த 2 பேர்லயும் கடைசிக்கு பெஸ்ட் யாரு வந்து முடிக்குது? சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் கடைசியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முடியுது. சரி, ஒரு ஆள். எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஆக தொப்ல அல்லாஹ் தஆலா கொண்டு வைக்கிறான். இப்ப சொல்லுங்க, இப்ப உங்களுக்கு சிம்பிளா இந்த சாட்டை பார்த்துனே விளங்கும் அல்லாஹ் தஆலா எப்படி ஸ்டெப்பா அதை விளங்கப்படுத்திக்கிறான்.
ஏன் அப்ப நபிமார்கள் ஏன் அனுப்பின? பிளவுபட்டு போன அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல புள்ளலை கைட் பண்ண. அப்ப அவங்கள கைட் பண்றதுக்கு இவ்வளவு நபிமார்கள் அனுப்பி, அதுல ரசூல்மார்களை 315 அனுப்பி, அதுல 25 பேர்ட பேரை குர்ஆன்ல சொல்லி, அதுல 5 பேரை முக்கியமா திட உறுதி பூண்டாக்கள்னு சொல்லி, அதுல 2 பேருக்கு துவா செய்ய சொல்லி உலகம் அழியும் வரைக்கும் விளையின. அது மட்டும் இல்ல, கடைசா ஆக டொப்புன்னு சொல்லி யாரை கொண்டு வைக்கிற? ரசூல் சாஸ்மாவங்கள. இப்ப சொல்லுங்க, அப்படியே வந்த அந்த வரலாறு விளங்குதானே? மிக அழகான ஒரு வரலாறு. ரசூல் சாஸ்மாவோட வரலாறு திடீர்னு வந்த வரலாறு இல்ல. அல்லாஹ் தஆலா அழகா அதை எங்களுக்கு விளங்கப்படுத்துறான், எப்படி ரசூலுல்லாஹ்வோட உருவாக்கம் வருகிறது. இப்ப இதுல இன்னொரு பாயிண்ட்டுக்கு வாரேன். இந்த இடத்துல நாங்க சொல்றோம் லோக்கல் நாகரீகம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல புள்ளகள் பிரிஞ்சு போயிட்டு யூப்ரட்டிஸ் தைக்ரிஸ் மொசபத்தேமியா நாகரீகம், நைல் நதி நாகரீகம் எங்க ஈஜிப்ட் நாகரீகம், சிந்து நதி நாகரீகம் இந்தியாட நாகரீகம், குவாங்கோ நாகரீகம் சைனாட நாகரீகம், அது மாதிரி என்ன சொன்னோம் வேற? நைல் நதி நாகரீகம், சிந்து நதி நாகரீகம், இத மாதிரி இன்னொரு நதிக்குதா? குவாங்கோ நாகரீகம், மொசபத்தேமியா இந்த யூப்ரட்டிஸ் தைக்ரிஸ். சரியா? ரைட். இப்ப இப்படி எல்லாம் இது லோக்கல் நாகரீகம். இப்ப இந்த லோக்கல் நாகரீகம், லோக்கல் நபிமார்கள் அனுப்பி கொண்டிருந்தா அல்லாஹ் தஆலா ஒரு ஏரியாக்கு. இப்ப அல்லாஹ் தஆலாவோட ஏற்பாடு என்ன தெரியுமா? பிரிஞ்சு போயிட்டாச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல புள்ளல் உலகம் முழுக்க பரவியாச்சு. அது பிரச்சனையோ அடிபொடியோ என்கிட்டயோ பரவினு வைங்களே. இப்ப இன்டர்நேஷனல் நபி அனுப்பணுமே, கடைசி நபி அனுப்பணுமே, அதுக்கப்புறம் நபி இல்லையே. அப்ப நபியை அனுப்பணும்டா இப்ப உலகத்தை என்ன செய்யணும்? சர்வதேச மயப்படுத்தணும். அப்படித்தானே? பிரிஞ்சு போன ஆட்களுக்கு இடையில லிங்க் கொண்டு வரணும், தொடர்பு கொண்டு ஏற்படுத்தணும். அப்ப லோக்கல் நாகரீகம் ஈக்குது ஒவ்வொரு நதிக்கரை ஓரத்துல. இப்ப என்ன நாகரீகம் தேவை? இன்டர்நேஷனல் நாகரீகம் கட்டி எழுப்பணுமே. அப்பதான் இன்டர்நேஷனல் நபி அனுப்பிலும். இப்பதான் அல்லாஹ் தஆலா அதுக்கான ஏற்பாடை செய்கிறான். பாருங்க இப்ப எப்படி நடக்குதுண்டா, இந்த நபிமார்கள் எல்லாம் சரியா, இந்த நபிமார்கள்ல இதெல்லாம் லோக்கல். லோக்கல் தான் இந்த 1,24,000 பேர் மீக்குது. லோக்கலா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அனுப்பப்பட்டாங்க. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் அல்லாஹ் தஆலா ஒரு டார்கெட்டை கொடுக்குறாங்க. பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்குற டார்கெட் என்ன தெரியுமா? இன்டர்நேஷனல் நபியை அனுப்புறதுக்கான இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கை உருவாக்கணும். சரியா? அவருக்கு கொடுத்த டார்கெட். அப்ப ஒவ்வொரு நபிமாருக்கும் ஒவ்வொரு டார்கெட் இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பல டார்கெட்ல இது ஆக முக்கியமான ஒரு டார்கெட். இன்டர்நேஷனல் நபியை அனுப்பணும் உலகத்துக்கு, கடைசி நபிய. ஆனா திடீர்னு அனுப்பலது. அப்ப மக்களுக்கு இடையில இன்டர்நேஷனல் நெட்வொர்க் உருவாக்கணும், தொடர்பு ஏற்படுத்தணும். எனவே அந்த நெட்வொர்க் உருவாக்குறதுக்கு அவருக்கு கொடுத்த டார்கெட் தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த டார்கெட், அதை செய்யணும். எனவேதான் அல்லாஹ் தஆலா அவர் எப்படி தெரியுமா அந்த வேலையை செய்ய சொன்ன? சரி, அங்க ஈஜிப்ட்ல இருந்து ஹாஜரானாகி எங்க கொண்டு போயிட்டு குடியேற்ற சொன்ன? மக்கால. எந்த மனுஷனும் இல்லை, தாவரம் இல்லை, தண்ணி இல்லை, வெறும் பாலைவனம். இதுல போயிட்டு குடியேற்றுற லேசான வேலை உண்டா? ஒரு ஆளுக்கு ஒரு அந்த விருப்பத்தோட செய்வாரா ஒரு மனுஷன்? ஏன்னா பாலைவனத்துல போயிட்டு காணாயினா மனுஷனை கண்டுபிடிக்கலுமா? திரும்ப சாத்தியம் இல்லை, செத்து போற அவ்வளவுதான். இதான் வரலாறு. எத்தனையோ சம்பவங்கள் இப்பவும் நீங்க பார்க்கலும். யூடியூப்ல போனா நீங்க அந்த டெசர்ட்ல மிஸ்ஸிங் கேஸ்களை பத்தி அடிச்சு பாருங்களே. ஆக நவீன காலம் லேட்டஸ்ட் கதையெல்லாம் இருக்குது நிறைய. பெஸ்ட் ஜீப்ல ஆக லேட்டஸ்ட் ஜீப்ல போன ஆக லேட்டஸ்ட் கதை, நல்ல நவீன போனோட எல்லாம் போயிட்டு பாலைவனத்துல மாட்டிக்கொண்டாக்கள், தப்பி வராம அப்படியே எல்லாரும் அழிஞ்சு அப்படியான சம்பவங்கள் நிறைய நடந்துக்குது நவீன காலத்துல கூட. சரியா? இப்ப சொல்லுங்க, அந்த காலம் வாகனம் இன்ச்சா? ஒன்றும் இல்லை. இப்ப பாலைவனத்துல மனுஷனே இல்லை, தண்ணியும் இல்லை, மரமும் இல்லாத இடத்துல வைஃபையும் கைப்புள்ளி ஒன்றையும் கொண்டு போயிட்டு விட்டுற லேசிவே இல்லையா? ஆனா அல்லாஹ்வோட கட்டளை. ஏன்னா அந்த இடத்துல இருந்துதான் இன்டர்நேஷனல் நாகரிகத்தை கட்டி எழுப்பணும். சரியா? இப்ப பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சரியான கவலையோட தான் கொண்டு வந்து விட்டுறார். நீண்ட பயணம், குறிப்பிட்ட இடத்த கொண்டு விட்டுட்டு போற நேரம் தான் வைஃப் கேட்கிறா, இதோட சொந்த விருப்பமா அல்லாஹ்வோட கட்டளையா? இது அல்லாஹ்வோட கட்டளை, என்ன சொந்த விருப்பம் இல்லை. அப்ப நான் பொறுத்துக்கிறேன். சரியா? பாருங்க, பொறுக்குற லேசி வேலை உண்டா இது? இப்பதான் புள்ளைக்கு பசி அழுகுது, உமக்கும் எல்லாம் சாப்பாடு கொண்டு வந்த சாப்பாடு தண்ணி எல்லாம் முடிஞ்சு, இப்ப பிள்ளைக்கு பால் கொடுக்கணும், அதுக்கு கூட இல்ல.
இப்பதான் ஓடி ஓடி தேடுறா சஃபா மருவா கிடையில. கல்லு நீங்க போனாக்களுக்கு தெரியும், இப்ப ஏசி பண்ணி வச்சுக்கிது, எங்களுக்கு போறதுக்கு லேசா ஒரு கஷ்டமும் இல்லை. சரி, அந்த நேரம் வெறும் பாலைவனம், கல்லு கூட. ஓடி ஓடி போயிட்டு பாக்குறா யாரையாவது ஹெல்ப் கிடைக்குமாண்டு. கடைசா எத்தனை 7 முறை ஓடினா அதோட அவ ஏலா அதுக்கு மேல ஓடையலா. அப்படியே வந்து உட்கார்ந்ததுதான் என்ன நினைச்சு மகன் காலடி பட்ட இடத்துல இருந்து தண்ணி நீர், அதான் ஜம்சம் தண்ணி. இப்ப என்ன, ஜம்சம் தண்ணி நீர் ஊற்ற அல்லாஹ் தஆலா உருவாக்குறான். இன்டர்நேஷனல் நாகரிகத்தை கட்டி எழுப்புறதுக்கான இன்டர்நேஷனல் தண்ணி, அதுதான் பாயிண்ட். எனவே இங்க இன்டர்நேஷனல் தண்ணி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஃபேமிலிக்கு கொடுத்த கிஃப்ட் ஜம்சம். இந்த ஜம்சம் தண்ணி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட ஃபேமிலி கொடுத்த கிஃப்ட். ஹாஜரான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட் தானே, ஏன்னா அவனோட தியாகத்துக்கு கிடைச்ச கிஃப்ட். இப்ப இந்த தண்ணி கிடைச்சோன்னே உங்களுக்கு தெரியுமா அந்த தண்ணியோட விசேஷம் என்னண்டா, அந்த தண்ணி மட்டும் போதும் மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு. ஏண்டா சகலதும் அந்த தண்ணியில் இருக்குது. அதான் ஜம்சம் தண்ணி கடிக்கிற ஒரு தண்ணி இல்லை. 1971 நான் நினைக்கிறேன் மன்னர் ஃபைசல் ஜம்சம் தண்ணிக்கு எதிராக பெரிய பிரச்சாரம் பண்ண கொண்டு போயிட்டு குழப்பி விட்டாங்க. குழப்பி விட்டா மன்னர் ஃபைசல் என்ன செஞ்சாருன்னா, உலகத்துல உள்ள பெஸ்ட் சயின்டிஸ்ட் எல்லாம் எடுத்தார், பெரிய தொகை செலவழிச்சு. எனக்கு வேணும் ஜம்சம் தண்ணி சம்பந்தமான சரியான ரிப்போர்ட் ஒன்று வேணும்னு சொல்லி எல்லா தண்ணியும் ஆய்வு செய்ய சொல்லி ஜம்சம் தண்ணியும் கொடுத்தாரு. அதுக்கு ரிப்போர்ட் என்ன தெரியுமா, ஆச்சரியமான ரிப்போர்ட் ஒன்று வந்துச்சு. அதாவது அதுல ஒரு தொகை பாயிண்ட், நான் 3 பாயிண்ட்டை மட்டும் சொல்றேன். அந்த சயின்டிஸ்ட் என்ன கருத்து என்னன்னா, உலகத்துல எங்கேயுமே இல்லாத இங்க மட்டும்தான் நிற்கிற ஒரே ஒரு தண்ணி, தனித்துவமான தண்ணி ஃபர்ஸ்ட் ஜம்சம் தண்ணி. 2வது, மனுஷன் உடம்புக்கு தேவையான சகல ஊட்டச்சத்துகளும் தேவையான அளவுல இருக்கிற ஒரே ஒரு தண்ணி. அவன் தண்ணியை குடிச்சா தண்ணியும் தான் சாப்பாடும் தான், உயிர் வாழையிலும் எவ்வளவு காலம் உயிர் வாழையிலும் தான் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு விளையினா மனுஷன் உடம்புக்கு தேவையான சகல ஊட்டச்சத்தும் தேவையான அளவுல இருக்கிற அவன் தண்ணியில. வேற எங்கேயும் அப்படி இல்லை, ஒன்று கூடி குறைஞ்சுதானே இருக்கிற விளையினா. இப்ப செல்வாங்க என்னன்னா, அன்றாபுரம் சைட்ல இந்த வாழ்ற மக்களுக்கு செல்வாங்க, அங்க உள்ள தண்ணியை பாவிக்கிற கிட்னி ஃபெயிலியர் கூட அங்கதான், தண்ணி தான் காரணம். அங்குள்ள ஆக்களுக்கு ஃப்ளோரைட் டூத் பேஸ்ட் பாவிக்கல, பாவிச்சா பல்லெல்லாம் உடஞ்சி போகும், அழிஞ்சு போகும். ஏன்னா அந்த தண்ணிக்கு செட் ஆகாது. அது மாதிரி நூறலி ஏரியால வாழ்ற ஆக்களுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கிற, சுண்ணாம்பு தன்மை கூட அந்த தண்ணியில, அப்ப சுட வச்சுதான் குடிங்கன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அப்ப என்ன சொல்ல வாரண்டா, இப்ப இப்படி எல்லாம் தண்ணியில டிஃபரெண்ட் இருக்குது. கரையோரத்துல போயிட்டு குடிச்சு பாருங்க கொஞ்சம் உப்பு தன்மைக்கும், இங்க குடிச்சு பாருங்க வித்தியாசம், இன்னொரு இடத்துல போயிட்டு குடிச்சு பாருங்க வித்தியாசம். அப்படித்தானே உலகத்துல எங்கேயுமே இல்லாத ஒரே ஒரு தண்ணி எது, அந்த மாதிரி ஒரு தண்ணி உலகத்துல வேற எங்கேயும் இல்லை, ஜம்சம் தண்ணி. மனுஷ உடம்புக்கு தேவையான சகல ஊட்டச்சத்துக்களும் தேவையான அளவுல இருக்கிற ஒரே ஒரு தண்ணி ஜம்சம் தண்ணி. அப்ப சாப்பாட்டுக்கு சமன். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, முக்கியமான விஷயம், உலகத்துல ஒரு கிருமியும் இல்லாத ஒரே ஒரு தண்ணி எது, ஜம்சம் தண்ணி. ஏன்னா கிருமியை போட்டாலும் செத்து போகுதாம். எப்படி ஆச்சரியம் பாருங்க. அப்ப என்ன, நீங்க உடம்புக்கு மருந்து குடிக்கிற நோய் வந்தா கிருமியை கொள்ளத்தானே, ஜம்சம் தண்ணியை குடிச்சா அப்ப என்ன நடக்கும், கிருமி சாகும். எனவே மருந்து ஜம்சம் தண்ணி மருந்து, வேண்டிய நோய்க்கு நீங்க மருந்தா யூஸ் பண்ணுங்க, ஹதீஸ்லயும் அப்படியே வரும் விளையினா. எனவே தான் இப்ப சொல்லுங்க, இந்த ஜம்சம் தண்ணி மட்டும் போதுமா போததா ஹாஜரா நாயகியும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கும். எனவே அந்த ஜம்சம் தண்ணியோட வாழ தொடங்கினாங்க. சரியா, ஏன்னா நல்ல முக்கியமான ஒரு கிஃப்ட் ஒன்று இன்டர்நேஷனல் தண்ணி. ஏன் இன்டர்நேஷனல் தண்ணின்னு சொல்றேன்டா, இப்ப சொல்லுங்க, உலகம் முழுக்க சரியா 24 மணித்தியாலமும் சப்ளை ஆகி கொண்டிருக்கிற தண்ணி அது. ஏண்டா சும்மா யோசிச்சு பாருங்களேன், மக்கால சவுதியில இருந்து வெளியாகிற எல்லா பிளைட்லயும், எல்லா கப்பல்லையும், எல்லா வாகனத்திலையும் உலகம் முழுக்க போயிட்டு கொண்டிருக்குது எது, ஜம்சம் தண்ணி. எனவே இன்டர்நேஷனல் தண்ணி விளையினா உலகத்துல எல்லா இடத்துக்கும் சப்ளை ஆகிற தண்ணி. சரி பாருங்க, இந்த இன்டர்நேஷனல் நாகரிகத்தை கத்தியில இருந்து கல்லாட ஏற்பாடு எப்படி. இப்ப பாலைவனத்துல நாடோடிகளாத்தான் அரபிகள் வாழ்ந்து கொண்டு இந்த சரியா, எங்கேயாவது தண்ணி கிடைச்சா அங்க வாழ்ற, தண்ணி முடிஞ்சோன்னா இன்னொரு இடத்துக்கு போவாங்க, அப்படி போற. அப்ப தண்ணி ஈக்கிற இடத்த கண்டுபிடிக்கிற அப்படின்னா பறவைகள நடமாட்டம் ஈக்கும், கீழே பூச்சி புழுக்கள நடமாட்டம் ஈனா தண்ணி ஈக்குது. இப்படித்தான் தேடி தேடி போவாங்க. ஒரு இடத்துல நிரந்தரமா வாழல நாடோடிகள் அரபிகள். இப்ப அரபிகளுக்கு, அந்த நாடோடிகள வாழ்ந்த அரபிகளுக்கு பறவைகள நடமாட்டம், சின்ன பூச்சி புழுக்கள நடமாட்டம் எல்லாம் விளங்குது ஒரே ஏரியால. அந்த ஏரியாவை தேடிட்டு வந்தா யார் இருக்கிற ஹாஜரா நாயகம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற.
இப்ப தண்ணி ஒரு ஊற்றொண்டே இருக்குது, கிணறு ஒன்றே இருக்குது. அப்ப எங்கேயும் ஓட தேவையில்லை, போக தேவையில்லை. எனவேதான் அப்ப இங்க வந்து குடியேறுறாங்க. அப்ப ஒரு எக்ரிமெண்டோட, என்ன எக்ரிமெண்ட் தெரியுமா? நீங்க எங்களுக்கு தண்ணி தாங்க, உங்களோட கிணறு தானே, எங்களுக்கு தண்ணி தாங்க, நாங்க தண்ணியை யூஸ் பண்றோம், அதுக்கு உங்களுக்கு அடுத்த எல்லா வசதியும் நாங்க செஞ்சுதாரோம். உங்களுக்கு தேவையான சாப்பாடு, மற்ற இது வீடு, அதுக்கான இது தண்ணி. அப்ப இது இந்த தண்ணியை வச்சு வசதியான ஒரு குடும்பமா மாறின யாரு? யாரு? ஹாஜரா நாயகி ஆங்கினார். பாருங்க அல்லாஹ் எப்படி அந்த குடும்பத்தை ஒரு வசதியான ஒரு குடும்பமா மாத்துறாண்டு பாருங்க. எனவே தண்ணியால வசதியான ஒரு குடும்பமா மாறுது. மாறினா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கேள்விப்பட்டு பட்டு பட்டு அந்த ஜம்சம் கிணற சுத்தி ஒரு குடியேற்றம் வர தொடங்குது. எனவேதான் மக்கா என்ற கிராமம் உருவாகியது. எது? மக்கா என்ற கிராமம் உருவாகின பொருள். இப்ப அது காலப்போக்குல இன்னும் கூடி 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 வந்தோடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் வந்துட்டு போறாரு. பல விசிட், அதுல 4 விசிட் ஹதீஸ்ல வரும். பல விசிட். முதலாவது குர்பான் கொடுக்க வந்தது, 2வது மகண்ட கல்யாண சப்ஜெக்ட பார்க்க வந்தது, 3வது இன்னொரு கல்யாண சப்ஜெக்ட மகண்ட கல்யாண விஷயத்துக்கு வந்தது, 4வது காபத்துல்லா கட்ட வந்தது. சரியா? காபத்துல்லாவை அப்ப ஜம்சம் கிணறு பக்கத்துல காபத்துல்லாவை கட்டி வாப்பவும் மகனும். சரி, அதுக்கு பிறகுதான் மக்களை அழைச்சாங்க ஹஜ்ஜிக்கு. விளையினா இப்பதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் சேர்ந்து காபத்துல்லாவை கட்டி உலகம் முழுக்க இருக்கிற ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல பிரிஞ்சு போன புள்ளகளை ஒரு இடத்துக்கு வர சொல்லி அழைக்கிறாங்க. இந்த மெசேஜ் அல்லாஹ் தாலா உலகம் முழுக்க பரப்புறான். கேள்விப்பட்டு எல்லாரும் வர தொடங்குறாங்க காபத்துல்லாக்கு. இப்ப சொல்லுங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல பிரிஞ்சு போன அந்த குடும்பத்தை அல்லாஹ் தாலா ஒன்று சேர்க்கிற இடம் கொண்டு வரான். அதுக்கு ஒரு தண்ணியை உருவாக்குறான், இன்டர்நேஷனல் தண்ணி. எனவே ஹஜ்ஜிக்கு வர தொடங்குறாங்க. இப்ப ஹஜ்ஜிக்கு வர தொடங்கின அந்த மக்களுக்கு மக்கால் உள்ள மக்களோட ஒரு லிங்க் கொண்டு வருது, தொடர்பு கொண்டு வருது. இப்ப மக்கால் உள்ள அரபிகளை நேர்மை செய்யறாங்க. இது இவங்களோட நல்ல தொடர்பு வந்தோடனே ஹஜ் காலம் முடிஞ்சோடனே இந்த மக்கள்கிட்ட எங்கெங்கன்னு சொல்லி இடத்த கேட்டுட்டு அங்க போக தொடங்கினாங்க. விளையினா இப்ப என்னன்னா உலகம் முழுக்கொள்ள மக்கள் ஒன்று சேர்ற இன்டர்நேஷனல் சிட்டியா எது மாறுது? மக்கா. அதே மாதிரி மக்கா வாசிகள் சர்வதேச மனிதர்களா மாறுறாங்க. எல்லா நாட்டோடையும் தொடர்பு, எல்லா இடத்துக்கும் பிரிஞ்சு பிசினஸ்ல போக தொடங்கினாங்க. எனவேதான் இப்ப பாருங்க, இன்டர்நேஷனல் தண்ணி உருவாகிச்சு, இன்டர்நேஷனல் இபாதத் ஒன்று உருவாகிச்சு, ஹஜ். அதால பிரிஞ்சு போன ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல புள்ளகள் ஒன்று சேர தொடங்கினாங்க. அதுக்கு பிறகு மக்கா அந்த காபத்துல்லா இடம் இன்டர்நேஷனல் சிட்டியா மாறிச்சு. மக்கா வாசிகள் இன்டர்நேஷனல் சமூகமா மாறினாங்க. இப்ப உலகம் முழுக்க தொடர்புள்ள ஒரு சமூகம் உருவாயிட்டு, உலகத்துல உள்ள பலர் போயிட்டு ஒன்று சேர்ற ஒரு சிட்டியும் உருவாயிட்டு, இப்ப சொல்லுங்க கடைசி நபி அனுப்புறதுக்கான காலம் இப்ப உருவாகுதா இல்லையா? எனவேதான் இன்டர்நேஷனல் லிங்க அல்லாஹ் தாலா எந்த நபியை வச்சு ஸ்டார்ட் பண்றான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எனவேதான் பல நபிமார்களும் அவங்களோட பணியை பல வடிவங்கள்ல செஞ்சு கடைசா இன்டர்நேஷனல் லிங்க் கொண்டு ஏற்படுத்துற வேலையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் செஞ்சு இன்டர்நேஷனல் லிங்க். அப்ப இன்டர்நேஷனல் சமூகம், இதெல்லாம் இன்டர்நேஷனல் தண்ணி, இன்டர்நேஷனல் இபாதத், இதெல்லாம் வந்து சர்வதேச மயமாகுது. இப்ப உலகம் சர்வதேச மயமாகுது. எந்த அளவுக்குண்டா உலகம் முழுக்க எல்லா நாடுகளோடையும் அரபிகளுக்கு தொடர்பு வருது. சரியா? எந்த அளவுக்குண்டா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சைனாட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த சில்க் ரோடுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறான். இப்பவும் சைனா அதை வேற வடிவத்துல இப்ப யோசிக்கிறான். சில்க் ரோடுன்ற விஷயத்த அவன் வேற தந்திரமா அதை யூஸ் பண்ணான், வேற ஒரு சிஸ்டத்துல. இப்ப நவீன காலத்துல நீங்க பழைய சில்க் ரோடுன்ற கதையை படிச்சு பாருங்க. அரபு நாட்டுல இருந்து சைனாக்கு போயிட்டு சில்க் எடுத்துட்டு வந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின யாரு? பட்டு சில்க் சேதமாவத்தை சில்க் ரோட் பட்டுப்பாதை. இது நீங்க படிச்சுக்கிறா? இப்ப பட்டு புடவைன்னு சொல்லுவாங்களே, இப்ப 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 அந்த புடவை எல்லாம் இல்லையே, கல்யாணத்துக்கும் இல்லையே இப்ப விலையின. அப்ப இப்ப இப்ப வார அந்த இந்தியாவோட புடவையும் பட்டு புடவையா? அது சேர்க்கப்பட்டு, அது அந்த பட்டு சொல்லி இயக்கப்பட்டு அந்த புழுல இருந்து எடுக்கிற. சரியா? இப்ப நீங்க இந்த நான் நினைக்கிறேன் ஸ்ரீலங்கால கலகா ஏரியால இருந்துச்சு, இப்ப இல்ல. எங்கட மடவுல ஒருத்தர் தான் செய்யறாரு, எங்க காலியில ஜின்தொட்டையில இருந்தானே சமீமாஜியார் கல்லூடு. அவர்கிட்ட நீங்க காலி பக்கத்துக்கு போனா காலி ஜின்தொட்டையில அவனோட சொப்பிக்குது. அதுக்கு போனா நீங்க பார்க்கலும் இயற்கை பட்டு எப்படி செய்யறேன். எனக்கு தெரிஞ்சது ஸ்ரீலங்கால வேற எங்கேயுமே நானும் பார்த்தில்ல, அங்க போயிட்டு தான் பார்த்திக்கிறேன். அப்ப முட்டையில இருந்து புழு எப்படி வருது, எவ்வளவு நாள்ல அந்த புழு பெருசாகுது,
அதுல இருந்து அதை எப்படி கூடு கட்டுது, அந்த நூலை எப்படி எடுக்கிற, அதுல இருந்து எப்படி இந்த பின்ற அந்த இதெல்லாம் வச்சு விளங்கப்படுத்துற நல்லா இன்னும் பார்த்துட்டு வரையிலும் அதை அதனால செஞ்சுக்கிற அந்த இதெல்லாம் பார்க்கலும் அங்கதான் நீக்குது. சரியா? கண்டில இஞ்சி இப்ப கண்டில இல்ல, அது கலகால எல்லாம் இஞ்சி இப்ப நிறைய குறைஞ்சிட்டு இப்போ அங்க மட்டும்தான் நான் நேரத்தோட நல்லா பெரியசா இருந்துச்சு. அந்த சுனாமில கொஞ்சம் அடிபட்டு போச்சு, அதோட இப்போ கொஞ்சம் சிறுசத்தான் நீக்குது. ஆனாலும் போதும், நாலேஜுக்கு போதும். சரியா? அப்ப என்னண்டா இந்த இயற்கை பட்டு அந்த பட்டை கண்டுபிடிச்சு பயன்படுத்தினாக்கள் சைனீஸ். அந்த சைனாக்கு போயிட்டு அந்த பட்டை எடுத்துட்டு வந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின யாரு? அரபிகள். என்ன காரணம் சொல்லுங்க? இந்த ஹஜ் தான் காரணம், இந்த மக்கா தான் காரணம். ஏன்னா அவங்களுக்கு கேள்விப்படுது சைனான்ற நாட்டுல இதெல்லாம் இருக்குது, என்னென்னலாம் கேள்விப்படுதோ அந்த நாட்டுக்கெல்லாம் போக தொடங்கினாங்க. இல்லைங்களா? இதுதான் இன்டர்நேஷனல் சமூகம், இதுதான் சில்க் ரோடு. அந்த அந்த இந்த தரீக்குல் ஹரீர், அதாவது பட்டு பாதன்ற பேர் வந்து அப்படித்தான் வந்து இப்ப அந்த அரபிகள் அங்க வரைக்கும் சைனா வரைக்கும் எந்த அளவுக்கு உண்டா உங்களுக்கு தெரியுமா? சைனால ஒரு சஹாபிட கபரும் மீக்குது, மையவாடியும் மீக்குது, ஒரு சஹாபிட. அந்த அளவு தூரம் சஹாபாக்கள் கூட அங்க போயிட்டிருக்கிறாங்க. அந்த அளவு இன்டர்நேஷனல் லிங்க் இருக்குது. சரியா? ரைட். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் இலங்கைக்கு அரபிகள் வந்தா இல்லையா? வந்துதானே. ஆக பழைய வரலாறு இலங்கையிலே 1000 வருஷம் 1000 வருஷம் 1000 வருஷம் சொல்ல அதை விட பழசி. நான் படிச்ச வரலாறை வச்சு பார்க்கிற நேரம் 1000 வருஷம் இல்ல, அதை விட பழசி அரபிகளோட முஸ்லீம்களோட வரலாறு. சரியா? அப்ப அதுல ஆக முக்கியமா என்னன்னா இலங்கையில உள்ள வேற ஒன்றும் தேவையில்லை. இலங்கையில் உள்ள நீங்க இதை பாருங்களேன், அரபிகளோட செல்வாக்கு எப்படின்னா இது மாதிரி பல நாடுகளுக்குமே நான் சொல்ல இந்த ஹஜ்ஜால இப்படி அந்த லிங்க் வந்துச்சு. சும்மா உதாரணத்துக்கு இலங்கையில இருக்கிற மொழிகள்ல பாருங்களேன், இப்ப சிங்கள மொழியில பாவிக்கிற சொற்கள். சரியா? நீங்க சிங்களத்துல பாவிக்கிற சொற்கள்ல கெதரன்னு பாவிப்பாங்க. கெதர் என்ற சொல்ல நீங்க நல்லா படிச்சு பாருங்க. தாருன் என்ற சொல்ல இருந்து வந்திக்குது. சபன் என்ற சொல்ல எங்கிருந்து வந்திக்குது? சாபூன், அரபு சொல். சரியா? ரெதி ரெத்த என்ற சொல்ல எங்கிருந்து வந்திக்குது? ரிதாவுன், அரபு சொல். தவலம, தவலமான ஒரு ஊர்வலத்துக்கு செல்ற தவீல் என்ற சொல்ல தான் வந்திக்குது, அது அரபு சொல். இப்படி நிறைய சிங்கள சொல்லுல அரபு சொல்லிக்குது. தமிழ்ல அரபு சொல்லிக்குது. தெரியுமா? அரபு சொல்லிக்குது. வக்கீல், வக்காலத். அப்ப சால வடிக்குதுன்னா புள்ள சால இல்லைங்கண்ணா, சால வடிக்கிறேன்னா அரபு சொல். சரி, சுருக்கவா சுருக்கவான்ற சுரா சுரா அவசரமாவா, இப்படி நிறைய தமிழ் நாங்க யூஸ் பண்றோம் அரபு சொல். சரி, இங்கிலீஷ்ல அதே மாதிரி ஒரு தொகை இருக்குது. சரியா? இப்படி உலகம் முழுக்கொள்ள எல்லா மொழியிலையுமே தாக்கம் செலுத்துறாக்களா அரபிகள் மாறினாங்க. இதுக்கு மொழி அறிஞர்கள் ஒரு உதாரணம் ஒன்று சொல்லுவாங்க. என்னன்னா நல்ல ஒரு உதாரணம் ஒன்று சொல்லுவாங்க. இந்த உங்களுக்கு தெரியுமா? இந்த இந்த உதாரணத்தை பாருங்க. சூரத்து தாரிக் தெரிந்தானே? தாரிக்ண்டா நட்சத்திரம். சரியா? இது அப்படியே இதை மட்டும் வச்சு விளங்கப்படுத்துவாங்க அப்படின்னு பாருங்க, தாரிக்ன்றதை வச்சு. சரியா? தாரகா என்ன சிங்களத்துல? தாரகை எதுல? தமிழ்ல தரு. சரி, இந்த டி ஏ ஆர் தானே வந்திக்குது எல்லாத்துலயும். டி ஏ ஆர் தானே வந்திக்குது. உங்களுக்கு எஸ் மட்டும் போடுங்களே. அப்ப என்ன? இதான் அரபு. விளையின அரபிகள் எப்படி இவ்வளவு தாக்கம் செலுத்தினாங்க எல்லா மொழியிலையும்? இது நீங்க எல்லா மொழியிலையும் உலகத்துல எல்லா மொழியையும் படிச்சுட்டு போற நேரம் தேடி பார்த்தா விளங்கும் எப்படி அரபிகள் இவ்வளவு தாக்கம் செலுத்தினா. இந்த ஹஜ், இந்த ஜம்சம், விளையினா இந்த மக்கா. அப்ப இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லா மொழியிலையும் பாதிப்பு செலுத்துற அளவுக்கு அரபிகள் அந்த தாக்கம் இருந்துச்சு. இதுக்கு அப்ப இந்த உலகத்தை இன்டர்நேஷனல் மயப்படுத்துறதுல, சர்வதேச மயப்படுத்துறதுல யாரு முக்கியமான நபி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாருங்க ஒரு வேலையை ஒன்று செஞ்சா. நான் சொன்ன 4 விசிட் சொன்னேன். அதுல முதலாவது விசிட் குர்பான் கொடுக்கறது, கடைசி விசிட் காபத்துல்லா கட்டுறது. இடையில உள்ள 2 விசிட்டும் என்ன? மக்காக்கு வந்தது, மகன் கல்யாணம் முடிச்சது. முதலாவது கல்யாணம் முடிச்சது கேள்விப்பட்டுச்சு, மருமகளை பார்க்க வந்த மருமகளை மகனீக்கல்ல வந்து பார்த்தா மருமகள் மோசம். அப்ப கொஞ்சம் கவனமா விளங்கப்படுத்திட்டு போன உற்ற முன் வாசல மாத்த சொன்ன கதை உங்களுக்கு தெரியும். சரியா? அப்ப உட சொன்னது தானே. ரைட். திரும்ப 2வது ஒரு கல்யாணம் முடிச்ச.
திரும்ப வந்து பார்த்தா மகன் இல்ல, இதே மாதிரி பேசி பார்த்தா நல்ல சாலிகான பெண். சரியா? இப்ப சாலிகான ஒரு பெண் ரைட், நல்லா வாழ சொல்லி வீட்டுல முன் கதவை நல்லா வச்சுக்க சொன்ன. இந்த கதை தெரியும். இப்ப ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்யணும்? ஏன் செய்யணும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தின் துவா என்ன தெரியுமா? காபத்துல்லாவை கட்டிட்டு, யா அல்லாஹ் எங்கட இந்த காபத்துல்லா கட்டின அமல கபூல் செஞ்சுக்கொள், எங்கட பரம்பரையில கடைசி நபி அனுப்பும், இந்த இஸ்லாத்தை விளங்கப்படுத்துற கடைசி நபிய எங்கட பரம்பரையில அனுப்பும். சரி, கடைசி எங்கட பரம்பரையில வரணும்னா பரம்பரை கிளியர் ஆயிக்கணுமா இல்லையா? பரம்பரை கொல்ட்டி ஆயிக்கணுமா இல்லையா? அந்த பரம்பரையை கொல்ட்டி ஆக்கின வேலையை செஞ்சாரா இல்லையா? யார் செஞ்ச? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த பரம்பரையில வந்த நபிதான் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. எனவேதான் பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்டர்நேஷனல் மயப்படுத்தினது மட்டும் இல்ல, அவருடைய பரம்பரையில ரசூல் ஸல்லல்லாஹு வரணும்ன்றதுக்காக துவா கேட்டது மட்டும் இல்ல, அதை எப்படி ஒழுங்குபடுத்திட்டு போனாங்க. மகன்ட கல்யாண விஷயத்துல கூட கவனமாயிருந்து அதை ஒழுங்குபடுத்திட்டு போன அந்த வரலாறு. அப்ப என்னன்னா, நபிமார்கள் அந்த நீங்க வரலாறு நீங்க படிக்கிற நேரம், அதுல ரசூலுல்லாஹ்வோட வரலாறு படிக்கிற நேரம் சிலரை போட்டு குழப்பிடுவாங்க. சில இடங்கள்ல சில பிரச்சனை வரும். ரசூலுல்லாஹ்வோட உம்மா அப்பா காஃபிரா முஸ்லீமா? தேவையில்லாத கேள்வி ஒன்று தானே இது. நானே கேட்டேன், தேவையில்லாம தானேக்குமே. இல்ல உங்களை கிளியர் பண்றதுதான் கேட்டேன். தேவையில்லாதவே இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே கிளியர் பண்ணி தான் அனுப்பிக்கிறாரு. அங்க கட்டிக்குமே இடையில அல்லாஹ் தஆலா கொலுட்டியா தான் அமைச்சிக்கிறான். இதுக்குள்ள எந்த கேள்வி? தேவையில்லாத கேள்வி உண்டையாது. எங்களுக்கு எந்தக்காது. ஏன்னா இப்படி போட்டு குழப்புற ஒரு கூட்டமும் இருக்குது. சரியா? ஏன்னா நபி ரசூலுல்லாஹ் அந்த பரம்பரை அல்லாஹ் தஆலா மிக கிளியரா தான், அதை நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துல கல்யாணத்துல இருந்து ஏன் நீங்க டச் பண்றேன்டா, ரசூலுல்லாஹோட பரம்பரையை உருவாக்குறதுல அல்லாஹ் தஆலா மிக தரத்தை பேணினான். அங்க வச்சு தவறு நடக்கப்படாதுன்றதுக்காக கிளியர் பண்ணி நல்ல ஒரு பரம்பரையில தான் வரணும்ன்றதுக்கு எல்லாம் செஞ்சு முடிஞ்ச பிறகு எங்களுக்கு இந்த கேள்வி தேவையில்லாத கேள்வி உண்டு. விளங்கினா? அது அது விட தெரிஞ்சுதான் என்ன கிடைக்க போறோம், எங்களுக்கு தேவையில்லையே. விளங்கினா? எனவே இதெல்லாம் போட்டு குழப்பினா ஈமான குழப்பறவே இல்லை. அப்படித்தானே ரசூலுல்லாஹ்ல டவுட் வர மாதிரியே. எனவே எங்களுக்கு அது தேவையில்லை. அந்த அங்கேருந்து வருது, பரம்பரை கிளியரா தான் நீக்குது, ஒழுங்குபடுத்தப்பட்ட வரலாறு. அதன் ஃபெஸ்டுக்கு நான் சொன்னோம், வரலாறு பேசிக்குது எல்லா வேதங்கள்லையும், அதனை போன முறை விளங்கப்படுத்தினோம். எனவேதான் இப்படியான ஒரு அழகான பரம்பரை ஒன்று அல்லாஹ் தஆலா உருவாக்கி தந்தான். இந்த பரம்பரையில தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு வார. இப்ப பாருங்க, இப்ப சுருக்கமா இன்னைக்கு செல்ல வந்து என்னண்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி தரமா உருவாக்கி அப்படி வந்து அந்த பின்னணியில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்கள் எப்படி பிரிஞ்சு போன ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல புள்ளகள், அதுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அதை சேர்க்கிற வேலையை செஞ்ச அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உருவாக்கின மக்கான்ற அந்த இன்டர்நேஷனல் சிட்டியில தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அந்த வரலாறு எத்தனை வருஷத்துக்கு பிறகு தெரியுமா வருது? 3000 வருஷத்துக்கு பிறகு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து துவா கேட்டு 3000 வருஷத்துக்கு பிறகுதான் என்ன ரசூலுல்லாஹ் பிறக்கிறாங்க. 3000 வருஷம். சரியா? இப்ப இதுக்கு சில இமாம்கள் சொல்லுவாங்க என்ன தெரியுமா? துவாவை கேட்டுட்டு அவசரப்படவானும் சொல்லி, உங்களுக்கு கபூலாலே அவசரப்படவானும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல துவாவே கபூலாச்சு எத்தனை வருஷத்துக்கு போறோம்? 3000 வருஷம். எனவே அவசரப்படவானும். சரியா? அப்ப என்ன துவா, அது ஏதோ விளைவு கிடைக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபியோட துவாவே கபூல் ஆயிடுச்சு. என்ன பரம்பரையில ஒரு கடைசி நபி அனுப்புன்னு கேட்ட துவாய்க்குது, அது கபூல் ஆகிறதுக்கு 3000 வருஷம் போச்சு. சரியா? இந்த 3000 வருஷத்துல இப்ப என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு பிறக்கிற வருஷம் இருக்குது. இந்த பிறக்கிற வருஷம் அது ஒரு வித்தியாசமான வருஷம் உண்டு. அல்லாஹ் தஆலா இதை இன்டர்நேஷனல் லெவல் இப்ப நல்ல லிங்க் வந்துட்டு தானே. லிங்க் வந்தா இப்ப கடைசி நபி இன்டர்நேஷனல் நபி வர போறார். இன்டர்நேஷனல் இஷ்யூ ஒன்றை கொண்டு வரணும் உலகத்துல. அப்பதான் யாருக்கும் மறக்காது. சரியா? அந்த இன்டர்நேஷனல் இஷ்யூ ஒன்றை உருவாக்கி அந்த இன்டர்நேஷனல் டேட் ஒன்றுல அந்த நபி பிறக்கணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் பிறந்த ஆண்டுக்கு என்ன சொல்றேன்? என்ன நடந்தது? யானை ஆண்டு. ஏண்டா காபத்துல்லா இன்டர்நேஷனல் அறிமுகப்பட்ட உலகம் முழுக்க அறிமுகப்பட்டிருக்குது. இந்த காபத்துல்லாவை உடைக்கிறதுக்கு, மதீனா நகரத்தை மக்கா நகரத்தை உடைக்கிறதுக்கு அப்ரஹாட யானைப்படை ஒன்று வருது. எனவே சூரத்துல் ஃபீல் இறங்கின இந்த பின்னணியில தான் விளையின. இப்ப ரசூலுல்லாஹ்வோட பிறப்பு கூட இன்டர்நேஷனல் இஷ்யூ. அந்த வருஷம் அவனோட பிறந்த டேட், அந்த வருஷம் கூட இன்டர்நேஷனல் சம்பவம் ஒன்றோட தான் அந்த பிறப்பும் நடக்குது. ஆமுல் ஃபீல், அந்த யானை படையிட சம்பவம் நடந்து 50 நாள்ல ரசூலுல்லாஹ் அவங்க பிறக்கிறாங்க. இந்த வரலாறு தொடர்ந்து சூரத்துல் ஃபீல் யானை சம்பவம்
இந்த சம்பவத்துல நடந்த 50 நாள்ல ரசூலுல்லாஹ் பிறக்கிறார். சரி, 50 நாள்ல பிறக்கிறாங்க. இப்ப இந்த அப்படியே பின்னணியோட பாருங்களேன். அல்லாஹ் தாலா திடீர்னு உருவாக்கின ஒரு நபியா? எவ்வளவு பெரிய தொடர் ஒன்று இருக்குது. இடையில உள்ள நபிமார்களோட வரலாறு தனியா பார்ப்போம். அதையும் பார்த்தா இன்னும் அந்த தொடர்பு நல்லா இருக்கும். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, சுருக்கமா இன்னைக்கு 2 பகுதியை சொன்னேன். முதல் பகுதி ஏன் சீராவை படிக்கணும், அது கிளியர் தானே. படிக்காம இஸ்லாத்தை சரியா விளங்குறது சாத்தியம் இல்லை. 2வது பகுதி ரசூல் சொல்லுவாங்க திடீர்னு வந்தவர் இல்ல, அல்லாஹ் தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ஒரு பெரிய ஒரு தொடர்பு ஒன்று ஏற்படுத்திக்கிறான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து உலகம் முழுக்க பரப்புறதுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சே மட்டும் இல்ல, பரவி பிரிஞ்சு போன குடும்பத்தை இன்டர்நேஷனல் மயப்படுத்தி இன்டர்நேஷனல் லிங்க் ஒன்று ஏற்படுத்தி எல்லாம் நபிமார்களை வச்சு செஞ்சு அந்த தொடர்ல நபிமார்களோட பரம்பரையிலே யாரு வந்து ரசூலுல்லாஹ்ங்க. எனவே ரசூலுல்லாஹ் இன்டர்நேஷனல் நபியா அல்லாஹ் தாலா எப்படி தெரிவு செய்யறான், அந்த இன்டர்நேஷனல் சம்பவம் இதெல்லாம் தான் பிறப்போட நாங்க அடுத்ததுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிதானே? ரைட். இதுதான் அடுத்தது நாங்க பார்க்க போற பாதி. அடுத்த இதுல அந்த 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 சம்பவம் அதோட தொடர்புபட்டு எப்படி இன்டர்நேஷனல் லெவல்ல ரசூலுல்லாஹ் அந்த பிறப்பு அமையுது, அதோட அப்படியே நாங்க சீராவை தொடர போறோம். இது சம்பந்தமா ஏதாவது கேட்கறதுக்கு இருந்தா கேளுங்க.